கடந்த வாரத்தில் நாங்கள் பேசின காரியம், நானும் பாஸ்டர் கல்யாணகுமார் அவர்களும் அவங்களுடைய மனைவியை ஆண்டவர் எடுத்துக்கொண்ட விதம், அவங்க மரணத்தை சந்தித்த விதம், அதை வைத்த மரணத்தை குறித்த பல காரியத்தை வேத வசனத்திலிருந்து உங்களோட பேசுவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். நிறைய பேருக்குள்ள அது ஒரு ஆறுதலையும் மரணத்தை குறித்த தெளிவையும் கொடுத்திருப்பதை அறிந்து ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் அதை குறித்து தொடர்ச்சியான சில காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இந்த மரண பயம், சில பேருடைய வாழ்க்கையில் மரண பயம் தான் எல்லாத்தையும் விட கொடூரமான ஒரு பயம். சிலருக்குள்ள அந்த மரண பயம் ஒரு வாதையை போல வாதித்து கொண்டு இருக்கிறாரு. அதிலிருந்து நம்ம விடுதலை பெறணும். மரண பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழணுன்றது ஆண்டவருடைய விருப்பம். அதனால தான் இயேசு மரணத்தை ஜெயித்தார். நம்ம மரணத்தை ஜெயிக்கணும். உயிரோடு இருக்கும்போதே மரணத்தை ஜெயித்த ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதற்கு இந்த நிகழ்ச்சி மூலம் ஆண்டவர் உங்களை தெளிவுபடுத்தி ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை எங்கள் ஆவியிலே தெளிவாய் உணர முடிகிறது. இந்த நாளில் இன்னும் சில காரியங்களை டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம். எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இந்த நாளில் நம்ம மத்தியில் அருமையான பாஸ்டர் கல்யாணகுமார் அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்களை எல்லாருடைய சார்பாக பாஸ்டர் அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். மறுபடியும் இந்த வாரமும் மக்களோடு பேசுகிறதுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு முன்னால் அவங்களுடைய மனைவி அவங்க ரட்சிக்கப்பட்டு ஊழியத்துக்கு உங்களோட இந்தியாவுக்கு 24 வருஷம் ஊழியம் செய்தார். நான் அவங்கள பற்றி அறிந்தது அவங்க ஒரு தீர்க்கதரிசன அந்த அழைப்பு பெற்றவங்க. அதே மாதிரி ஒரு இன்டர்செஷர், நல்லா மன்றாடி ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து மன்றாடி ஜெபிக்கிறவங்க. அதெல்லாம் அவங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள், அவங்க தீர்க்க தரிசன ஊழியம், அவங்க மத்தியில் என்ன மாதிரி ஊழியம் செஞ்சாங்க, அது எப்படி உங்களுக்கு ஊழியத்தில் பிரயோஜனமாக இருந்தது, மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது. ஏன்னா அதை பற்றி எங்களுக்கு என்ன ஒரு ஊழியக்காரனு மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியும். அவங்க என்ன மாதிரி ஊழியெல்லாம் செஞ்சுருக்காங்க, கர்த்தர் இப்படிலாம் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்றத அறிந்து கொள்வதுக்கு நிறைய பேர் விருப்பமாக இருக்கிறோம். அதை பற்றி சொல்லுங்களேன். அவங்களுடைய ப்ரிடாமினன்ட் கிரேஸ் இன்டர்செசர் தான். அதான் மெயின் மன்றாட்டு ஜெப ஊழியம். எங்கள் ஊழியத்துக்கு ஒரு பெரிய பக்கபலம், என்னுடைய ஊழியத்துக்கு ஒரு பெரிய பக்கபலமாக அவங்க இருந்தாங்க. ஆக்சுவலாக இறந்து போகிறதுக்கு ஃபியூ வீக்ஸ் பேக்கு எங்கள் ஊழியத்தில் இருக்கிற பீகாரில் மிஷினரியாக இருக்கிற ஒரு லேடி, நல்லா ஜெபிக்கிறவங்க, ஜெஸ்ஸியோட நல்லா க்ளோஸாக இருக்கிறவங்க, எங்களுடைய ஸ்கூலில் பிரின்ஸிபலாக இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட பேசி நம்ம ஊழியத்தில் மன்றாட்டு ஜெபம் இன்னும் அதிகரிக்கணும். இப்போ நான் போயிட்டேன்னா என் ஹஸ்பண்டுக்காக இந்த ஊழியத்துக்காக இன்னும் ஜெபிக்கிற ஒரு பெரிய குரூப்பு எழும்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. என்கிட்டையும் சொன்னாங்க. ஸோ ஸ்ட்ராங் கிஃப்டிங் இன்டர்செசர். பட் அதோடு கூட இன்னொரு ஸ்ட்ராங் கிஃப்டிங் அவங்களுக்கு இருந்தது ப்ராஃபட்டிக் இன்சைட்ஸ். ஸோ அவங்கள நீங்கள் கேட்டிங்கன்னா தங்களை ஐடென்டிஃபை பண்ணுறது ஐ எம் அ ப்ராஃபட்டிக் இன்டர்செசர். நான் ஒரு தீர்க்க தரிசன மன்றாட்டு ஜெபம் பண்ணுற ஒரு நபர் இல்லை. பெரும்பாலும் இந்த இன்டர்செஷன் பண்ணோம் தீர்க்கதரிசனம் இணைஞ்சிருப்பதை பார்க்க முடியுது. எஸ். இப்போ என் வாழ்க்கையில் நான் தீர்க்கதரிசியும் கிடையாது, தீர்க்கதரிசி அழைப்பற்றவனும் இல்லை. ஆனால் ஜெபிக்கிறவங்க. ஆனால் அந்த இன்டர்செஷன் பண்ணி ஜெபிக்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்துறாரு எதுக்காக ஜெபிக்கணும்னு. ஆட்டோமேட்டிக்காக அந்த தீர்க்கதரிசன கிருபை வெளிப்பட ஆரம்பிக்குது. அப்போ அப்படி அவங்க தான் மெயின் இன்டர்செஷனாக இருந்தாலும் அவங்க அப்படி ஜெபிக்கிறதுனால தீர்க்கதரிசன அந்த கிருபை வெளிப்படுது. மன்றாட்டு ஜெபத்திற்கு கமிட் பண்ணவங்க கிட்ட ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுப்பார் நம்பி. ஆமாம். ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 18 நான் செய்ய போகிறதே ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ சொன்ன உடனே அவன் போராடி பட்டணத்துக்காக ஜெபிக்கிறான். மோசேக்கு யாத்திராகம் 32 ஆண்டவர் மலையில் அழிச்சிட போகிறேன்னு சொன்ன உடனே ரெவலேஷன் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே டிஸ்ட்ரக்ஷன் பிளான் வந்த உடனே மன்றாட்டு ஜெபம் தான். 32, 33, 34 உடன்படிக்கை பண்ணுற அளவில் கொண்டு வந்துட்டான் ஆண்டவரை. ஜெபிச்சு அப்போ ஷீ இஸ் மோர் அன் இன்டர்செசர். ஊழியத்துக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க. பட் ரொம்ப ஸ்ட்ராங் ப்ராஃபெட்டிக் கிரேஸும்
ஆப்ரேட் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 2-3 சம்பவம் சொல்கிறேன். 1995 எங்களுக்கு மேரேஜ் ஆகுது. 1998 தான் சென்னைக்கு வரோம். மேரேஜ் ஆகி 3.5 years சிங்கப்பூரில் தான் இருந்தோம். அதுக்கு முன்னாடி 3 years ஸ்டடீஸ். ஓகே. 92 டிசம்பர் நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஷி வாஸ் மை கிளாஸ்மேட். அப்போ வந்து நாங்கள் ஒரு 42 ஸ்டூடெண்ட்ஸு 13 நாட்டில் இருந்து. எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆசை, இந்தியாவுக்கு மிஷன் ட்ரிப் போகலாம் லீவில். அப்போ ஒரு 15 பேர் போல் நாங்கள் கூடி ப்ரேயர் ரூமில் தனியாக நாங்களே ஜோம் பண்ணுவோம், ப்ரிப்பேர் ஆகுவோம். டிசம்பர் 92 வந்து நான் ஒரு டீமை கூப்பிட்டு வரேன். என்னதான் டீம் லீடராக போட்டாங்க. 6 பேர் நாங்கள் வரோம். அதில் ஜெஸ்ஸி ஒரு ஆள். அப்போ நோ ரிலேஷன்ஷிப்பு, நோ பிளான்ஸ் ஆஃப் கெட்டிங் மேரிட், நத்திங். ஒரு கிளாஸ்மேட்டு தான். அந்த டைமில் வரும்போது பாஸ்டர் வின்சென்ட் சாமுவேல் சர்ச்சுக்கும் வந்தோம். நிறைய மீட்டிங் முடிச்சுட்டு கேரளாவில், பாளையங்கோட்டையில், புதுக்கோட்டையில், அப்புறம் சென்னையில் வரும்பொழுது பாஸ்டர் வின்சென்ட் சாமுவேல் வந்து ராஜா அண்ணாமலைபுரத்தில் ஒரு சின்ன ஒரு ஹவுஸ் மீட்டிங்க்கு எங்களை கூப்பிட்டு போகிறார். ஸோ நாங்கள் எல்லாம் மீட்டிங் நடக்குது, ஜெபம் பண்ணுறோம், பாட்டு பாடுறோம், செய்தி கொடுக்குறோம், வந்தவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். லாஸ்ட்டில் ஜெஸ்ஸி ஜெபம் பண்ணும்போது 92. அப்போ வந்து எனக்கு மேரேஜ் 95 தான் ஆகுது. நான் சர்ச்சு சென்னையில் 98 தான் ஆரம்பிக்கிறேன். அங்கே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது பாஸ்டர் வின்சென்ட் இருக்காங்க. பாஸ்டர் ஐ சி எ சர்ச் ஹியர். உடனே அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா இங்கே வந்து ஒரு செல் குரூப் இருக்குமா, இது வீட்டு கூட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹோம் குரூப்புன்றாரு. நோ பாஸ்டர் ஐ சி எ சர்ச்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் போயிட்டோம். நாங்கள் சென்னையில் வந்து சர்ச்சை ஆரம்பிக்கும் பொழுது எவ்வளவோ ஏரியாவை தேடி கடைசியில் ராஜா அண்ணாமலைபுரம் இவங்க ப்ராஃபஸி பண்ணாங்க தெரியுமா, அந்த இடத்துல பக்கத்து தெரு 3 தெரு தான் இருக்குது அந்த நெய்பர்ஹுட்டில். நாராயணசாமி தோட்டம், அதில் இவங்க ப்ராஃபஸி பண்ணது ஒரு ஸ்ட்ரீட்டு, அடுத்த ஸ்ட்ரீட் செகண்ட் ஸ்ட்ரீட், அதில் தான் ஆரம்பிக்கிறோம். அது கூட எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. வந்ததுக்கப்புறம் பாஸ்டர் வின்சென்ட் சாமுவேல் அவங்க சர்ச்சில் ஒரு இன்டர்செசரி ட்ரைனிங் செமினார் ஒரு நாள் வைக்கிறாரு. அதில் ஜெஸ்ஸியை ஸ்பீக்கராக கூப்பிடுறாரு. நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக போகிறேன். அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொல்கிறாரு, இந்த அம்மா 1992 வந்து இங்கே சபையை பார்க்குறேன்னு சொல்லிச்சு, நான் தான் கொஞ்சம் உஷாராக இல்லை. ஸோ இப்போ பாருங்க 98 வந்து அவங்களே வந்து சர்ச்சை ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே. ஸோ அப்போ ராஜா அண்ணாமலைபுரம் சென்னை 28, இப்போ நான் ஊழியம் செய்கிற இடம், நாங்கள் சபை ஆரம்பித்த இடம், இன்றைக்கி அங்கே தான் சபை இருக்குது. அது வந்து ஆண்டவர் வெளிப்படுத்தி சொன்ன இடம். அந்த தீர்க்க தரிசனத்துக்கு இவங்களே ஒரு பதிலாவாங்கன்னு இவங்களுக்கு தெரியாது. நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன், எனக்கும் பதிலாவேன்னு தெரியாது. எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகுங்கிறது தெரியாது. ஸோ அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்சைட்டு. ரெண்டாவது, இந்த ஒரிசா மாநிலத்தில் ஜெயபிரபான்னு ஒரு மிஷினரி இருக்கிறாங்க. எங்கள் பைபிள் காலேஜில் ஃபஸ்ட்டு பேட்சில் படித்தாங்க. 2001 கோயம்புத்தூர்லேருந்து வந்த ஒரு கேர்ள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹியரிங் த வாய்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் டீச் பண்ணுவாங்க. தேவ சத்தம் கேட்பது எப்படி 3 நாள் டீச் பண்ணுவாங்க. ஆமாம், பைபிள் காலேஜில் வந்து என்ன, இவங்க வந்து மிஷினரியாக இருக்கிறதுனால, ஃபாரினராக இருக்கிறதுனால, இந்தியனை மேரி பண்ணாலும் பப்ளிக் மீட்டிங் ரொம்ப நாங்கள் ப்ரொஃபைல் கொடுக்கறதில்ல, போஸ்டர் அடிக்கிறதில்ல, மீட்டிங் அடிக்கிறதில்ல. உள்ள கிறிஸ்டியன்ஸுக்குள்ளே மட்டும்தான் மீட்டிங். ஸோ பைபிள் காலேஜ் தான் பெரிய பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு. அதில் வந்து 40 ஸ்டூடெண்ட் இருந்தால் எல்லாருக்கும் 3 நாள் டீச் பண்ணிவிட்டு கடைசி நாள் எல்லாருக்கும் கை வச்சு தீர்க்க தரிசனம் சொல்லி ரெக்கார்ட் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. தைரியமாக எல்லாருக்கும் இன்றைக்கி அது இறந்து போகிற வரைக்கும் ஒரு 1000க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக அக்யூரேட்டாக ஆண்டவர் கிருபையில் சொல்லிடுவாங்க. ஜெபம் பண்ணிவிட்டு ப்ராஃபஸி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்க கவுன்சிலிங்க்கு வருவாங்க, கைட் பண்ணுவாங்க. அப்படி ஜெயபிரபாங்கிற ஒரு கேர்ளுக்கு நீ மிஷினரியாக போவ, எனக்கு மிஷினரியாக இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோடு எங்களுக்கு கான்டாக்ட் இல்லை. இப்போ இறந்ததுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணி, பாஸ்டர் நான் ஒரிசாவில் மிஷினரியாக இருக்கிறேன், ஜெஸ்ஸி அக்கா சொன்னதுக்கு அப்படியே 100% நிறைவேற்று அப்படின்னு. அட்வென்ட் சர்ச்சுடைய ரெவரண்டாக இருக்கிற, இப்போ ஈஞ்சம்பாக்கத்தில் பாஸ்டராக இருக்கிற ரெவரண்ட் கிறிஸ்டோஃபர்,
அவர் வைவாமில் படிச்சுட்டு இருக்கும்போது ஜெஸ்ஸி டீச் பண்ண போயிட்டு அவங்க ஜெபம் பண்ணும்போது அவர் நார்த் இந்தியாவுக்கு மிஷினரியாக போகணும்னு நினச்சிட்டாரு கிறிஸ்டபர். இவங்க ஜெபம் பண்ணும்போது சொல்கிறாங்க, யூ ஆர் கால் டு பி எ பாஸ்டர் இன் சென்னை. கிளியராக சொல்கிறாங்க, சிஸ்டர் நோ வே சிஸ்டர், ஐ டோன்ட் வாண்ட் டு பி எ பாஸ்டர், ஐ வாண்ட் டு பி எ மிஷினரி. இவங்க சொல்கிறாங்க, நான் மிஷினரியாக போகிறது தான் எப்பவுமே ஆதரிப்பேன், எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறதுன்னு நம்ம செய்யணும், எனக்கு தெரியாதுப்பா, கர்த்தர் சொல்கிறத நான் சொல்லிட்டேன். இன்றைக்கு ஆக்சுவலாக ரெவரண்ட் கிறிஸ்டபர் ஈஞ்சம்பாக்கம் அட்வென்ட் சர்ச்சுடைய பாஸ்டர் ஜெஸ்ஸியை அடக்கம் பண்ணும்போது லாஸ்ட் ப்ரேயர் இவர் தான் பண்ணார். பண்ணும்போது சொன்னார், சிஸ்டர் தெளிவாக என்னுடைய அழைப்பை சொன்னாங்க. இன்னொரு சம்பவம், எங்கள் சர்ச்சில் உள்ள சண்டே ஸ்கூல் இன்சார்ஜாக இருக்கிற ஃபுல்லாக பார்க்குற சூப்பரண்டென்ட்டாக இருக்கிற ஒரு சிஸ்டர் ஆண்டவர் சமூகத்தில் ரொம்ப விரும்புவாங்க, அழுது ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் அப்படியே ரொம்ப ஆண்டவர் சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே ஆக்சுவலாக நல்லா திருப்தியாக இருக்குது உங்கள் சமூகத்தில், ஆனால் நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் பர்சனாக இருந்தீங்கன்னா அப்படி ஒரு ஹக் பண்ணல, எனக்கு அது இல்லையே, நீங்கள் ஃபிசிக்கலாக பூமியில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு வர்றாங்க. ஜெஸ்ஸி சிக்காக இருக்கும்போது, இறந்து போகிறது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, அன்னைக்கு சர்வீஸ்க்கு வந்து பின்னாடி உட்காந்துருக்குறாங்க. முடிஞ்ச உடனே அந்த சிஸ்டரை பார்த்து கேட்குறாங்க, கேன் ஐ ஹக் யூ? இவங்களுக்கு என்ன, ஒய் டு யூ ஆஸ்க் மீ, எப்போ என்னை கட்டிப்பிடிக்கட்டுமான்னு. அவங்க வந்து அப்படி கட்டிப்பிடிக்கிறவங்க கேட்டுட்டு பண்ண மாட்டாங்களே. ஆமாம், வந்து ஏன் இப்படி கேட்குறீங்கன்னு அப்போ சொல்லியிருக்காங்க, ஐ டோன்ட் நோ ஒய் காட் டோல்ட் மீ டு கம் டுடே டு சர்வீஸ் அண்ட் டு ஹக் யூ. இவங்க வந்து நேற்று தான் வந்து ஆண்டவரே என்ன ஹக் பண்ணணும் நீ இது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய காரியங்கள் உண்டு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காரியம் வந்து, நம்ம பீகாரில் எங்களுக்கு நிறைய ஊழியங்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அங்கே முழு பீகாருடைய அமைப்பு பான் பீகார் அவுட்ரீச் நெட்வொர்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் ஐஎம்ஏங்கிற மாதிரி பீகாரில் ஒன்று இருக்குது. அதில் அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் தான் சேர்மன். நான் வந்து ஒன் ஆஃப் த மெம்பரு. அப்படியே 2-3 தடவை அப்படியே மீட் பண்ணுறோம், போகிறோம். ஒரு நாள் வந்து அண்ணன் என்ன கூப்பிட்றாங்க, மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நான் பார்க்கணுன்னு கூப்பிட்றாங்க. பார்க்கும்போது சொல்கிறாங்க, கல்யாண் நீங்கள் வந்து பீகார் அவுட்ரீச் நெட்வொர்க்குடைய சேர்மனாக இருங்க, ஐ வில் ஹேண்ட் ஓவர் டு யூ. அண்ணே வேண்டவே வேண்டாண்ணே, எனக்கு ஹிந்தி தெரியாதுண்ணே, நான் பீகாரில் இல்லைண்ணே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இது சேர்மன் போஸ்ட்டு தான், லீடர்ஷிப் மட்டும் கொடுக்கணும், பைபிள் நல்லா தெரியணும், கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணால் போதும் அப்படின்னு சொன்னார். அண்ணே நான் ஜெபம் பண்ணி சொல்கிறேன்னே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் திரும்பிட்டேன். கல்கட்டாவிலேருந்து எனக்கு பயங்கர சந்தோஷம். என்னென்னா, அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் அவருடைய ஸ்தானத்தில் இருக்கிற போஸ்ட்டை எனக்கு கொடுக்குறாரே அப்படின்னு சொல்லி, நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன, ஸ்டாஃபுக்கு என்ன, இவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு என்ன சொல்லி மாதிரி அண்ணன் கேட்டாங்கன்னு சொல்கிறேன். வீட்டுக்கு வந்து நான் சொன்னேன், ஒய்ஃப்ட்ட சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, டோன்ட் சிம்பிளி அக்செப்ட் எவ்ரி திங் தட் கம்ஸ் டு யூ, ஓகே. சும்மா வந்து யாராவது சொன்னாங்கன்னா தேவ மனுஷங்க சொல்லுவாங்க, அவங்க வந்து அந்த நேரம் குறிப்பிட்ட காரியத்தை ஜெபிச்சு சொல்லியிருக்க மாட்டாங்க, ஒரு ஆலோசனையாக சொல்லுவாங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் வந்து நீ டக்குன்னு எஸ் சொல்லிடக்கூடாது, நீ என்ன எல்லாருக்கிட்டும் சொல்லிட்டு இருக்கிற, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற நீ அப்படின்னாங்க. நீ ஜெபம் பண்ணி செய் அப்படின்னாங்க. சரி நான் வந்து ஜெபம் பண்ணி தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. அப்புறம் 3 days கழிச்சுன்னு சொல்கிறாங்க, ஐ திங்க் டாடா யூ ஷுட் நாட் டேக் தட் போஸ்ட். ஏன்னு கேட்டேன். நான் ஜெபம் பண்ணிட்டு படுத்தேன், ஒரு உயரமான ஒரு கட்டடத்தில் நீ மேலே ஏறின உடனே அந்த பில்டிங் கொலாப்ஸ் ஆகி விழுது, நீ எடுக்காத, உனக்கு அந்த போஸ்ட் உனக்கு ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு. நான் அதோடு விட்டுட்டேன். நான் அண்ணனும் கால் பண்ணலை. அதுக்கப்புறம் அண்ணன் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிவிட்டு அண்ணன் வந்து இன்னொருத்தட்ட கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அந்த பீகார் அவுட்ரீச் நெட்வொர்க்குங்கிறது ஆக்சுவலாக பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளே இன்னொருத்தர் எடுத்தார் பொறுப்பு. பெரிய கோர்ட் கேஸ் ஆகி அடிதடி மாதிரி ஆகி அது இது இல்லை வெட்டு குத்துங்கிற லெவலுக்கு கூட கொஞ்சம் போயிருக்கிற டைமுக்கு அது மாதிரி போயிடுச்சு. இதை வந்து என்ன பெரிய ஒரு ஆபத்துலேருந்து என்ன காப்பாற்றினாங்க இந்த ப்ராஃபிட்டிக் வேர்டு. இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட ப்ராஃபிட்டிக் இன்சைட்ஸு அப்பப்போ மினிஸ்ட்ரியில் கொடுக்கறது உண்டு. நாட் கண்ட்ரோலிங் பட் ஆலோசனை சொல்லுவாங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட்டிக், ஸோ இட்ஸ் இஸ் மோர் அ ப்ராஃபிட்டிக் இன்டர்செசர். இந்த மந்தாடி ஜெபிக்க ஒப்பு கொடுக்குறவங்களுக்கே அந்த கிருபை வெளிப்பட ஆரம்பிச்சிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் ஆண்டவர் அவங்கள்ட்ட அந்த இதை குறித்து பேச ஆரம்பிப்பார்ல, நான் அதை பார்த்துருக்குறேன். சில தேசங்களுக்கு நீ போன்னு சொல்லுவார் ஆண்டவர்.
சரி மீட்டிங் அப்படி போனாலும் எதுக்கு இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னும்போது சில சமயம் நான் நடுராத்தில் எழுப்பி உட்கார வச்சு பேசுவார், ஜெபிக்க வைப்பார் இந்த தேசம் அப்படின்னு. ஏன்னா மியான்மர் தேசத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னால் நான் போகும்போது அதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த தேசத்தை பற்றி ரொம்ப தெரியாது. ஒரு சம்பவத்து மூலமாக அதை பற்றி தெரிய வந்ததுலேருந்து எனக்கு ஒரு பேர்டன் ஆண்டவர் ஆவியானவர் உண்டாக்குனார். அதுலேருந்து இந்த தேசத்துக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் ஏன் இந்த தேசத்துக்கு வந்து ரொம்ப பாரம் கொடுக்குறாரு, அந்த தேசத்தை பற்றி ஜெபிக்க ஆரம்பித்தாலே ஏன் கண்ணீராக வருது அப்படின்னு எனக்கு ஒரு கொஸ்டின். அது ஆவியானவரை செய்கிறாரு. அப்போ அந்த தேசத்தை பற்றி நிறைய விசாரிக்க ஆரம்பித்தேன். நிறையா அங்கே இருந்த தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டார், நாட்டை விட்டு ஓடி வந்தது, எல்லாத்தையும் இழந்தது, இதெல்லாம். அப்போ தொடர்ந்து ஜெபித்து கொண்டு வந்தேன். சில வருஷம் ஜெபத்துக்கு பிறகு கத்துறங்க போகிறதுக்கு ஒரு வழி திறந்தார். நான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கும்போது ஆயிரக்கணக்காக 1000க்கு மேலே மக்கள் ஃபஸ்ட் டைமே. நம்மளும் இங்கே யாருக்குமே தெரியாது எப்படி இவ்வளோ பேர் வந்தாங்க அப்படின்னு. இந்துக்கள்லாம் வந்திருக்காங்க, நல்ல திருநீர் பூசி பக்தியாக அப்படி உள்ளவங்களாம் நிறைய வந்திருக்காங்க. நான் ஆச்சரியமாக கேட்டேன், எப்படி இவங்களை எனக்கு தெரியும் வந்திருக்காங்கன்னு கேட்டால், இல்லை நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தமிழில் ஒருத்தர் பிரசங்கம் பண்ண போகிறாராம், அந்த தமிழ் லாங்குவேஜில் அதுக்காக வந்திருக்காங்க. அதை கேட்கணும்னு ஆசைப்பட்டு அதெல்லாம் நிறைய தொடப்பட்டாங்க. அப்போ தொடர்ந்து அன்றைக்கு நாங்கள் அந்த மீட்டிங்கில் முதல் நாள் 2ஆவது நாள் நினைக்கிறேன், மீட்டிங் முடிச்சுட்டு வந்த பிறகு தங்கியிருக்க இடத்துல ஆண்டவர் வந்து நடுராத்தில் எழுப்பி ஜெபிக்க வைத்தார். அப்போ அந்த தேசத்துக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார். இந்த தேசத்தில் வர நாட்கள் என்ன நடக்கும், நீ என்ன செய்யணும் அப்படிலாம் பேசுகிறார். பேசிட்டு ரொம்ப அழுது ஜெபிக்க வச்சார். அப்போ சீக்கிரத்தில் ஒரு எழுப்புதல் வரும், பெரிய மாற்றம் வரும்னு. இப்போ ஆஃப்டர் 10 இயர்ஸு இந்த முறை போயிருக்கும்போது நான் அதை பார்க்குறேன். நான் ஆண்டவர் அன்றைக்கி சொன்னதெல்லாம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு, அப்படி நிறைவேற ஆரம்பித்து சுவிசேஷன் தேசத்தில் பரவ ஆரம்பிக்கிறது கண்கூட பார்க்க முடியுது. அப்போ யார் ஒருவர் திறப்பில் நின்று ஜெபிக்க தங்களை அர்ப்பணித்து சின்சியராக செய்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த தீர்க்க தரிசனம் வார்த்தைகள் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அவங்க வந்து தேசத்தை குறித்து ஆத்மாக்களை குறித்து அப்படி வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்களுக்குள்ள அந்த ஒரு அனாயிண்டிங் இல்லை, இன்டர்செஷரி அனாயிண்டிங் இருந்திருக்கு. சரி, இப்போ அவங்க இருக்க வரைக்கும் நல்ல ஒரு கைடன்ஸு உங்களுக்கு கிடச்சிது. அப்போ அவங்க இல்லாததுனால அதனுடைய பாதிப்பு இழப்பு தெரியுது அவங்களுக்கு. டெஃபினட்டாக வி மிஸ் ஹர் இந்த மினிஸ்ட்ரி. பட் வந்து ஆண்டோடைய கிருபையினால் எங்களுக்கு டீம்லேயே, என்னுடைய ஸ்டாஃப் டீம்லேயே ஆண்டோடைய கிருபையில் இன்றைக்கி 300க்கு மேலே ஸ்டாஃப் இருக்கிறாங்க. அதிகமாக பீகாரில் தான் இருக்கிறாங்க. இதில் ப்ராஃபட்டிக் கிரேஸ் உள்ள சில ஆட்கள், தீர்க்க தரிசன வெளிப்பாடுகளை அறிந்து பேசக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் ஊழியர்கள் உண்டு. அவர்களோடு கூட நான் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறேன். சில காரியங்களை சொல்லி ஜெபிக்க சொல்லுவேன். அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கங்கிறத கொஞ்சம் கேட்டுக்கிட்டது உண்டு. அது போக வெளியிலையும் சில அந்த கிருபைகள் உள்ள நண்பர்களோடு கூட இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக அப்பப்போ நான் எதையும் செய்கிறதுக்கு முன்னாடி அதை கேட்டு ஜெபம் பண்ணி நீங்கள் எப்படி ஒரு என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத கேட்டுக்கிடுறேன். பட் உள்ளேயே ஒரு டீமை நான் இன்னும் எழுப்பணும், ப்ராஃபட்டிக் இன்டர்செஸஸை எழுப்பணும். அது ரொம்ப குயிக்காக நாங்கள் அதை செய்ய போகிறோம். இது ரொம்ப முக்கியம். நீங்கள் சொன்னது பாருங்கள், உங்கள் ஒய்ஃபை ஒரு ப்ராஃபட்டாக கொண்டு வந்து உங்களோட இணைத்து ஒரு கைடன்ஸ் கொடுத்து நடத்துகிறார். அவங்க மூலமாக நிறைய பேர் உருவாக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க தீர்க்கதரிசனம் ஆண்டோட எப்படி கேட்குறது எல்லாம். அப்போ அந்த கிருபை பெற்றவங்க ஊழியத்துக்குள்ளே இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் அவங்களோட அட்டாச்சாக இருக்கீங்க, அது பெருசாக்குன்னு நினைக்கிறீங்க. அவங்களும் கடைசி காலத்தில் சொன்னது இன்டர்செஷன் அதிக எழுப்புன்னு. எல்லா ஊழியக்காரங்களுக்கு இது ரொம்ப முக்கியமானது. நான் இப்போ நிறைய ஊழியக்காரர்கிட்ட அதை சொல்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறவங்க இருக்காங்களா, ஜெபிக்கிற மக்களை எழுப்பியிருக்கீங்களா? ஏன்னா நல்ல ஊழியம் செய்து தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்த சில முக்கியமான ஊழியர்களை நம்ம இழந்துட்டோம். எனக்கே தெரியும். அவங்கெல்லாம் இந்த தேசத்தின் எழுப்புதலுக்கு பிரயாசப்பட்டவங்க. அவங்கள வந்து காரணம் என்னன்னு கேட்டால், நல்லா தேசத்தின் பாரரிச்சு செஞ்சாங்க. அவங்கள ஜெபத்தில் தங்களோட இன்டர்செஷஸ் இல்லை. அதுதான் எனக்கு தெளிவு ஒன்று இருந்தது. அதனால தான் இப்போ எனக்கு வந்து ஆரம்பத்தில் ஆண்டவர் சொன்ன, உனக்காக ஜெபிக்கிற மக்களை எழுப்பு அப்படின்னு சொல்லி ப்ரேயர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு 1000s இருக்காங்க வேர்ல்டு முழுதும். அவங்களுக்கு 2 மாதத்துக்கு ஒரு முறை ஜெப குறிப்பை அனுப்பிக்கிட்டே இருப்போம், ஜெபிக்கிறாங்க. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், இந்த ஜெபம் போதாது,
இப்போ ஊழிய விரிவடைய பிசாசுடைய தாக்குதல் அதிகமாகும். ஒவ்வொரு தேசங்களுக்குள்ள சுவிசேஷம் கொண்டு போக அங்குள்ள ஆவிகள் இந்த ஆத்துமாக்கள் அவன் பிடியிலேருந்து விடுவிக்கப்படுறதுனால கோபத்தோடு எழும்புவான்னு சொல்லி, அப்போது ஒரு ஆர்மி அனுப்புவேன் உனக்காக, ப்ரேயர் ஆர்மி உனக்காக, ஒரு தேவ சேனைங்க எழும்பணும் சொல்லி. நான் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது ஆண்டவர் என்ன திறப்பினோ ஜெபத்துக்கு வர்றாங்களே, நீ ஒரு அழைப்பு கொடு, ஏவப்பட்டவங்கள நான் கொண்டு வருவேன்னு பேசினார். அப்புறம் அழைப்பு கொடுத்து ஒரு டீம் வந்தான். இப்போ ஒரு 100-150 பேர் இருக்காங்க. அவங்க வந்து எல்லா திறப்பின் வாசலுக்கு முந்தின நாள் இங்கே வந்துடுவாங்க. எந்த ஊரில் இருந்தாலும் தமிழ்நாடு பல இடத்துல இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நான் ஜெபம் பண்ணுவேன். அவங்க அப்போ வந்து கொஞ்சமாக உருவாக்கி அவங்களுக்குள்ள தீர்க்க தரிசன அபிஷேகம் நிறைய கொடுத்துருக்கிறார். அவங்க வந்து சொல்லுவாங்க சில காரியம், எனக்கு கையில் ஒரு வலி ஏற்பட்டால் கூட அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருது, ஜெபிக்கிறாங்க, ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். எனக்கு காலில் ஒரு பிரச்சனைனா கர்த்தர் வெளிப்படுத்தி ஜெபிக்க வைக்கிறார். அவங்க வந்து சொல்கிறாங்க, ஆச்சரியமாக இருக்குது எனக்கு அந்த இது இப்படி. அதான் அந்த தீர்க்க தரிசன அனாயிண்டிங் கொடுத்து ஜெபிக்க வைக்கிறார். இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் ஜெஸ்ஸி என்ன சொன்னாங்க, ப்ரேயர் பண்ணுறதுக்காக உனக்கு ஒரு குரூப் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 100 பேர் ரெடி பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணி அதில் அவங்களும் இருக்கிறாங்க, நானும் இருக்கிறேன், என் பிள்ளைங்க இருக்கிறாங்க. எங்களுடைய ப்ரேயர் பாயிண்ட்ஸை, பர்சனல் ப்ரேயர் பாயிண்ட்ஸை இப்போ இன்றைக்கு இந்த மீட்டிங்க்கு வர்றது ஜெபிக்கிறதுக்கு ஒரு குரூப் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எங்கே போனாலும் என்னுடைய ஷெட்யூல் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. ஸோ ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஜோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு இன்டர்செஸர் ஜோம் பண்ணிவிட்டு ஒரு நாள் என்ன சொல்கிறாங்க, ஐ திங்க் சம்படி இஸ் ட்ரைங் டு டார்னிஷ் யுவர் இமேஜ். உன்னுடைய இமேஜை வந்து தாக்கிறதுக்கு யாரோ ஒரு அட்டம் பண்ணுறாங்க, எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டேன். உன்னுடைய ஃபோட்டோ படத்தை எடுத்து உடைக்கிறாங்க உன் இமேஜை. கரெக்டாக அது முடிஞ்ச ஒரு 2 டேஸில் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க, இவங்க ஜோம் பண்ணிட்டாங்க. என்னை பற்றி நெகட்டிவாக கேம்பெயின் இந்த போடுறாங்கல்ல, அது நடக்குது. பட் நீ பயப்படாத, ஜெபிக்க ஆண்டவர் அலர்ட் பண்ணிட்டாரு, ஜெபிக்கிறோம். ஸோ அந்த ப்ராஃபட்டிக் தேவை, இன்சைட்ஸ் ரொம்ப அவசியம் தேவை. எனக்கு ஆண்டு சொல்லி இப்போ அந்த ஜெபத்துக்கு அவங்க ஆண்டவர் வந்து அப்போ வந்து நான் நிறைய மற்ற ஊழியங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், இந்த ஆர்மி ஆஃப் காட் அப்படிங்கிற பேர் அவங்களுக்கு அவங்க எப்படி இருக்கணும்னு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தார் ஆண்டவர். அவங்க அபிஷேகம் பெற்றிருக்கணும், அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும், அதில் பெறாதவங்க அந்நிய பாஷை விசுவாசிக்கணும், அதிலெல்லாம் நம்பிக்கையில் அதில் சேர்க்காத. அப்புறம் வந்து அவங்க சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். அவங்க வீட்டில், சர்ச்சில், சொந்த சர்ச்சில் அவங்க சாட்சியாக வாழணும். அங்கே பிரச்சனை உண்டாகிட்டு இங்கே வந்து ஜெபிக்க முடியாது. அப்போ அதெல்லாம் சாட்சி, அதெல்லாம் கவனிக்கணும், சாட்சியாக இருக்கணும். தினம் 2 மணி நேரமாவது பர்சனல் ப்ரேயர் பண்ணணும். அவங்க ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவங்கள தான் நீ வைக்கணும்னு சொல்லி அதுக்கெல்லாம் கண்டிஷனில் கையெழுத்து போட்டு ஒப்பு கொடுத்தா வருவாங்க. இப்போ அவங்களுக்கும் லீடர் வச்சுருக்கோம், அவங்கள கண்காணிக்க ரெகுலராக இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த ஜெபத்துக்கு நீ அட்டண்டன்ஸ்லாம் போட்டு ரெகுலராக 3 மாதம் வரலன்னா அப்போ நீங்கள் இது ஒரு யுத்தம், இந்த ஒரு பெரிய பொறுப்பு அதனால் நீங்கள் வரலன்னா நீங்கள் நின்றுக்கிடுங்கன்னு சொல்லிட்டு வேறு ஆளுக்கு எடுத்துருவோம். அதனால் ஸ்ட்ரிக்டாக வருவாங்க. அப்போ நிறைய மற்ற ஊழியங்களுக்கு ஜெபித்தோம். ஆண்டவர் சொன்னார், அதுக்கு நான் உன்னை இதை ஏற்படுத்தலை, உனக்கு ஜெபிக்கணும், நீ எனக்கு முக்கியம், உனக்காக ஜெபிக்கிற. அதனால் வரும்போது 1 hour சாலிடாக எனக்காக ஜெபம் நம்ம டீம் நடத்துவாங்க. சாம் இவங்கெல்லாம் நடத்துவாங்க, எது ஜெபிக்கணும். அப்போ நிறைய ஆண்டவர் வெளிப்படுத்துவார் நாங்கள் வந்து காரியங்களை. எனக்கு விரும்ப எங்கேயாவது மந்திரம் பண்ணால் கூட இவங்க சொல்லிடுவாங்க எந்த இடத்துல, எந்த பகுதியில், யார் யார் எல்லாம் அதனால தான் இன்றைக்கி நான் வந்து சேஃபாக இருக்கிற காரணம் அவங்களுடைய ஜெபம். அந்த அவங்க வந்து அழுதும் ஜெபிப்பாங்க, யுத்தம் பண்ணியும் ஜெபிப்பாங்க. சிஸ்டர் சொன்ன மாதிரி இந்த இன்டர்செஷன் ரொம்ப அவசியம். அது ப்ராஃபட்டிக் இன்டர்செஷன் ரொம்ப அவசியம். அப்புறம் ஆண்டவர் சொன்னார், இவங்களை 7 டீமாக பிரிச்சிருன்னு சொன்னார். இவங்களுக்கு வந்து 7 டீம், ஒருத்தருக்கு அல்லேலியா டீம், ஒருத்தர் பவர் டீம், ஒருத்தர் லவ் டீம்னு பேர் வச்சுருக்கிறோம். 7 டீம். திங்கக்கிழமை ஒரு டீம் எனக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். தினம் 2 மணி நேரம் ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அதில் 1 மணி நேரமாவது எனக்காக ஜெபிக்கணும். வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் பண்ணி வீட்டிலேயே ஜெபிக்கணும். அப்போ திங்கக்கிழமை ஒரு டீம், செவ்வாய்க்கிழமை, புதன், எல்லா நாளும் ஒவ்வொரு டீம், ஒரு 10 பேர் 15 பேர் உபவாசம் பண்ணி எனக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நான் எங்கே இருக்கேன், எங்கே போகிறேன் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். வரும்போதெல்லாம் அவங்களுக்கு லிஸ்ட் எடுத்து என்னென்ன தேதி, என்னென்ன ஊழியம், நான் எங்கே போகிறேன் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க ஜெபிக்கிறாங்க. இதை ஸ்ட்ரென்தன் பண்ண பிறகு எனக்குள்ளே பெரிய மாற்றம், என்னுடைய ஜெப வாழ்க்கையில், அனாயிண்டிங்கில்
கத்தர் பயன்பட நல்ல தெளிவாக உணர முடிஞ்சது. பாஸ்டர் மோகனும் அதே போல் 1000க்கும் அதிகமான ஆட்கள் மந்த்லி ஒன்ஸ் மீட் பண்ணுறாங்க. அது ரொம்ப அவசியம். நான் நிறைய பாஸ்டர்மார்கிட்டவங்களாம் கேட்டாக்கி அப்படிலாம் இல்லை, பிறகு யார் எங்களுக்காக ஜெபிப்பான்றாங்க. அவங்க கவனம் செலுத்தலை. இது மாதிரி கவனம் செலுத்தாதனால நல்ல ஊழியர்கள் சிலரை இழந்துட்டோம். அப்போது நான் யோசித்தேன், அப்போ நல்ல ஊழியக்காரங்க தானே தேசத்தை எழுப்புதலுக்காக பிரயாசப்படுறாங்க, ஏன் ஆண்டவரை பாதுகாக்கக்கூடாது அப்படின்னா, யோவான் 17 அதிகாரத்தில் ஆண்டவர் ஜெபம் பண்ணார். நீர் இவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளாமல் இவர்களை பாதுகாக்க வேண்டிக் கொள்கிற அப்படின்னு இயேசு வேண்டிக் கொள்கிறார். எனக்கு அந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேசினார். யோவான் 17 இருக்கு பாருங்க. இயேசு பிரதான ஆசாரியர் ஜெபம்ன்றோம்ல, இயேசு ஜெபிக்கிற அந்த ஜெபத்தில் 17-15 ஆமாம், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ நீர் அவளை காத்து கொள்ள ஜெபிக்கிறன்னா ஓகே, புரியுது. நீர் அவளை உலகத்திலேருந்து எடுத்துக்கொள்ளும்படி அப்போ பிதாகிட்ட அவர் எடுத்துக்கொள்ளுங்க அப்படி வேண்டிக் கொள்கிற ஒரு சமயம் வருதுன்னு. இது என்ன அர்த்தம் ஆண்டவரேன்னு கேட்டேன் நான். அப்போ ஆண்டு சொன்னார், என்னுடைய ஊழியக்கார ஒருத்தர் இந்த உலகத்தில் ஊழியம் செய்கிறா, அவனுக்கு பாதுகாப்பு மற்றவங்க ஜெபிக்கிற ஜெபம். அந்த ஜெபம் தான் அவங்கள பாதுகாக்கும். அதனால தான் பவுல் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு கேட்குறாரு, எபேசியர் 6 கேட்குறாரு. அவங்கெல்லாம் அப்படி ஜெபிச்சாங்க. அப்போ ஜெபத்தினுடைய பாதுகாப்பு என் ஊழியக்காரனுக்கு இல்லாவிட்டால் நானே பிதாகிட்ட சொல்லிடுவேன், எடுத்துக்கொள்ளுங்க நீ. அதனால தான் சில நல்ல ஊழியர்களை நம்ம இழக்கிறோம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், டாக்டர் பில்லிகரன் எடுத்துக்கொள்ளுங்க, ஸ்ட்ராங்கான ப்ரேயர் டீம் வச்சுருந்தாங்க வேர்ல்டு முழுதும். ப்ரேயர் இன்டர்செஷரி ப்ரேயர் வாரியர்ஸ் வச்சுருந்தாங்க. பென்னிஹின் அப்படி வச்சுருந்தாங்க, இன்டர்செஷர்ஸ் வச்சுருந்தாங்க. பிரதர் டிஜிஎஸ் தினகரன் ஸ்ட்ராங்கான ப்ரேயர் டீம் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இந்த ஜெபிக்கிறவங்க. எங்களுக்கு நான் இங்கே ஜெபக்குள்ள ஆரம்பித்து 78 ஜெபிக்கும்போது பிரதருக்காக தவறாமல் ஜெபிப்போம். ஏன்னா அவங்க மூலமாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால எங்கள் ஜெபக்குழுவில் தவறாமல் ஜெபிப்போம். அதை எழுதி நான் உங்களுடைய ஜெபக்குழுவில் உங்களுக்காக நாங்கள் ரெகுலராக ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோன்ட்டு அந்த ஒரு லெட்டர் எழுதியிருந்தேன். எனக்கு டெலகிராம் அடித்து, தம்பி உடனே கம் அண்ட் மீட் மீ இன் சென்னைன்னு அப்போ டெலகிராம் தானே, என்னை முன்ன பார்த்ததில்லை. அப்போது சரின்னு நான் போயிருக்கும்போது அப்போ பவர் கேம்பை நடக்குது. யாரையும் பிரதர் பார்க்க மாட்டாங்கன்னாங்க. அவங்க தான் டெலகிராம் கொடுத்துருக்காங்க. பார்த்தோன்னே அவங்க ஆச்சரியம், எப்படி இவங்களை வர சொன்னாங்க அப்படின்னு. அப்போ தான் பிரதர்கிட்ட பேசும்போது ரொம்ப நேரம் பேசிக்கிட்டேன்னா, அந்த ஆவியானவர் கொடுத்த இணைப்பு அவங்க அதை பார்த்த உடனே தெரிஞ்சிட்டாங்க உங்களுக்கு தேவைன்ற மாதிரி. அப்போ தம்பி நீங்கள் எனக்கா ஜெபிங்க, ஏன்னா கைகாலம் ஆடி போச்சு, நம்ம அவன்கிட்ட ஜெபிக்க வந்தால் என் ஜெபிக்க சொல்கிறாங்களேன்னு. அதிலிருந்து எங்கே ஊழித்து போனாலும் நான் எங்கே இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. நீங்கள் மலேசியாவில் இருக்கீங்களா தம்பி? ஆமாம், நான் பாம்பே மீட்டிங் போகணும், ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. எங்கே மீட்டிங் போனாலும் ஜெபம் வச்சுட்டு போயிட்டு வந்தோடனே எனக்கு ஃபோன் பண்ணி, தம்பி இதெல்லாம் நடந்துச்சு, கர்த்தர் வெளிப்படுத்தினார்ல அதெல்லாம் நடந்துச்சு அப்படி சின்ன பிள்ளை மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி மற்றவருடைய ஜெபத்தை அவங்க நல்லா நேசித்தாங்க. அப்படி ஜெபிக்கிற பலரோடு தொடர்பு வச்சுருந்தாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. அப்போ இது மாதிரி ஊழியக்காரங்க எல்லாருமே அந்த மாதிரி வச்சுருக்காங்க. சில ஊழியர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது முக்கியத்துவம் தெரியாதனால அவங்க பாதிக்கப்படுறாங்க, ஊழியம் முடக்கப்படுது, அந்த பிசாசனுடைய தாக்குதலில் நிற்க முடியல. அப்போஸ்தலர் 12 ஏரோது சபைக்கு விரோதமாக அந்த நெருக்கத்தை கொடுத்து எழுப்புதல் டைமில் பயன்படுகிற முக்கியமான ஒரு நபரை யாக்கோபை போட்டு தள்ளிடுறான். ஆனால் அதுக்கப்புறம் பேதுருவையும் கொலை செய்யணும்னு பிளான் பண்ணிட்டான். ஆனால் இடையில சபை விழித்து கொண்டது. அவர்கள் ஊக்கமாய் ஜெபித்தார்கள், பேதுரு காக்கப்பட்டார். அப்படின்னா யோசிக்க தோணுது, ஒருவேளை யாக்கோபுக்காக ஜெபிக்காமல் தான் அவர்களை இழக்க கொடுத்தார்களோ? உண்மைதான் அது, நிச்சயமாக அது உண்மைதான். இப்போ விழித்து கொண்டு இங்கே ஜெபிக்க ஆரம்பித்த உடனே தேவனுடைய பாதுகாப்பு வந்துட்டு, அதனால தான் நான் ஒரு ஊழியக்காரனுக்கு ஆபத்துன்னா யாரோ ஒருத்திட்ட பேசி ஆண்டு ஜெபிக்க சொல்கிறாரு. நான் பார்த்துருக்குறேன். எனக்கு திடீர்னு விடியக்கால் 2 மணிக்கு ஆண்டவர் எழுப்பி அர்ஜென்டா 2 மணி அப்படின்னாக்கி டக்குன்னு நான் மோங்கலிட்டு வந்து முழங்கால் போட்டேன்னா, இந்த ஊழியக்காரனுக்கு ஜெபம் பண்ணு, அவன் ஆபத்தில் இருக்கிறான் அப்படின்னு. அப்படியே அந்த ஜெபிக்கும் போது அவர் என்ன நிலைமை இருக்கா தெரியாது.
ஜெபிக்கும் போது ஒரு பேர்டன் வரும், அந்நிய பாஷை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது பரிந்து பேசுகிறது. அப்படி வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிக்க வைப்பார். ஓகே அப்படின்னுருவார். ஆனால் அவங்க இடத்துல அதே மாதிரி நடந்திருக்கும் அவங்கள்ட்ட பேசணும். ஒரு சம்பவம் சிங்கப்பூரில் இருக்கும்போது என்னுடைய சீனியர் பாஸ்டர் அவர் வந்து திடீர்னு ஒரு நாள் 10:30 மணி 11 மணிக்கு எனக்கு கால் வருது. அவங்க தம்பி கால் பண்ணுறான், அண்ணன் வந்து பாஸ்டருக்கு வந்து திடீர்னு ஸ்ட்ரோக் வந்துருச்சு, ரஷ் பண்ணி ஜிஹெச் கூட்டு போகிறோம் சிங்கப்பூரில். நான் பதட்டப்பட்டு ஜெஸ்ஸியை, நான் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்காங்க, எழுப்பி அவங்க படுத்துட்டாங்க. அதுக்குள்ளே தட்டி எழுப்பி நான் சொன்னேன், ரேமண்ட் இஸ் அட்மிட்டட் இந்த ஹாஸ்பிட்டல், என்னாச்சு இந்த மாதிரி வந்து சடனாக ஸ்ட்ரோக் மாதிரி வந்திருக்குது, கொண்டு போயிருக்காங்கன்னு. அவங்க சொல்லிட்டாங்க, டோன்ட் வரி, கவலைப்படாத, ஒன்றுமே ஆகாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு, எனக்கு கரெக்டாக ஒரு 8:30 மணிக்கு 9 மணிக்கு ஆண்டவர் பாரப்படுத்தினார். ஐ ப்ரேட் ஃபார் ஹிம் ஃபார் 1.5 hours. 1.5 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் ஒரு சமாதானம் கொடுத்துட்டாரு. அதனால் நீ வேணா போய் பார்த்துட்டு வா, நான் வந்து தூங்குறேன் அப்படின்னாங்க. இல்லை நல்லா இருக்காது, நீ வான்னு சொல்லிட்டு. ஆனால் சரி நான் வரேன், பட் வந்து எவ்ரிதிங் இஸ் ஓகே. நேராக போனோம், டாக்டரில் பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஒன்றும் கிடையாது, நார்மல் ஆயிடுச்சு, வி ஆர் சர்ப்ரைஸ்ட், இந்த மாதிரி சிம்டமே வந்துடக்கூடாது, டெஸ்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு நீ டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏன்னா ப்ரே பண்ணிட்டாங்க. அந்த ஜெபத்தினுடைய வல்லமையை நம்ம தெய்வ பிள்ளைகள் தெரியணும். அதனால தான் நான் சொல்ல வந்து, ஒரு சபைக்கு போனால் உங்கள் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறீங்களா தினமும் அப்படின்னா பாதி பேர் கூட கை வைத்த மாட்டாங்க, ரொம்ப கொஞ்சம். ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய பாஸ்டருக்காக தினமும் ஜெபிக்கணும், தன்னுடைய பிஷப்புக்காக தினமும் ஜெபிக்கணும். இந்த ஜெபத்தை தான் பிசாசு தடுத்து அவன் ஜெயம் பெற்றுக்கிட்டே இருக்கிறான். ஜெபிக்கிற இடத்துக்குள்ள அவனால் ஒன்றும் பண்ண முடியல, போராடி பார்க்குறான், ஆனால் ஜெயிக்க முடியல. அப்புறம் ஒவ்வொரு விசுவாசிகளும் இதை உணர்ந்து கர்த்தர் ஏவுதல் கொடுத்தோடனே அந்த ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கணும். அதே ஆண்டு சொல்ல, நான் ஒரு இடத்துல விசுவாசியெல்லாம் கூட்டியிருக்கிறோம். அதில் ஒரு ஃபேமிலியில் வந்து பர்த்டே குழந்தைக்கு கேக் வச்சுட்டு பர்த்டே கேக் வெட்டணும் அப்படின்னா ஜெபிங்கன்னு. பர்த்டேக்காக நின்று பாட்டு பாடி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆவியானவர் தட்டின்னு ஆவியானவர் இறங்கினார். தமிழ்நாட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் காமிச்சு ஜெபம் பண்ணுன்றார். நான் சொல்ல, எல்லோரும் ஜெபிப்போம், நம்ம இந்த ஊழியக்காரருக்கு அண்ணனுக்காக ஜெபம் பண்ணுவோம், ஊழியக்காரருக்கு எல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ நான் வந்து நினச்சேன், அவங்களுக்கு எதோ சிக்னஸோ ஆபத்து போல் நினச்சா, மனசில் அது இல்லை, அவனுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை அவன் வெளிப்படுத்துகிறார், அதுக்காக ஜெபம் பண்ணேன். அதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு 10-15 எல்லோரும் நான் ஜெபிக்க வச்சுட்டேன், எல்லாம் ஜெபம் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் பர்த்டே கேட்க விட்டினார். அப்புறம் தொடர்பு கொண்டா அதே பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணேன், என்ன பண்ணுறேன்னு தடுமாறினேன். திடீர்னு ஒன்று மாறி போச்சு எல்லாமே. அப்போது ஒரு காரியத்தை தேவன் தன் ஊழியக்காரனை பாதுகாக்கணும், விடுவிக்கணும் செய்யணுன்னா கூட யார் ஒருத்தருடைய ஜெபம் தேவை. அதுக்கு தான் இன்டர்செஷர். அப்போ வந்து விசுவாசிகள் இன்டர்செஷரை மன்றாடுறவங்களாம் மாறணும். அது மாதிரி கர்த்தரிடத்தில் கேட்டு ஜெபிக்கிறவங்களாம். இப்போ அதே மாதிரி நான் இன்னொன்று பார்த்தது வந்து, இது மாதிரி கர்த்தர் நடத்துகிற ஊழியத்துக்கள்லாம் தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, தீர்க்க தரிசன வரம் பெற்றவங்க இருக்காங்க. நாங்கள் ஊழிய ஆரம்பத்தில் ஜெபக்குழு தான் நடத்திக்கிட்டே இருப்போம். நட்சத்திரமானு ஒரு தீர்க்கதரிசி, அவங்க காவி உடத்தம் போட்டிருப்பாங்க, அவங்க கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார். இதில் அவங்க வந்து கிருபாசன சபையை சார்ந்தவங்க. எப்போ வருவான்னு தெரியாது, திடீர்னு வருவாங்க. அவங்க வந்து ஜெபிச்சா ஊழியத்தில் நடக்கிற இது எல்லாத்தையும் அப்படியே கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஜெபிப்பாங்க, போய்கிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். இதேமாதிரி கேட்க மாட்டேன், இது என்னது அது என்னது கர்த்தர் இப்படி அப்படிலாம் கேட்க மாட்டான். வந்து அவங்க ஜெபத்திலே தெரிஞ்சது தீர்க்க தரிசன ஜெபம், ஜெபிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நிறைய சமயத்தில் எனக்கு வந்து என்ன சரி தடுமாறும் போது அவங்கள அனுப்புவார் ஆண்டவர். அவங்கள எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது, கர்த்தர் அனுப்புனா தான் வருவாங்க. அப்படி தான் வந்தது. அப்போ அதுக்கப்புறம் எங்கள் ஜெபக்குழுலையும் தீர்க்க தரிசன கிருபை பெற்றவங்களை எழுப்ப ஆரம்பித்தார். அப்போ அவர் மூலமாக கைடன்ஸ் வருது. அது மாதிரி தான் அவங்க ஊழியத்தில் ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார், தீர்க்க தரிசனமாக என்ன நடக்குது சொல்கிறது எல்லாமே. இது வந்து சிலர் வந்து ரொம்ப பெருமையாக, நான் தீர்க்க தரிசனம் நம்புறதே இல்லை, ஆண்டவரே சில தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதாங்க, நம்புறதே இல்லைன்னா அப்புறம் ஆபத்து தான். அதனால் உண்மையான கள்ள தீர்க்க தரிசனம் இருக்குது. இன்னொன்று அந்த எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் சபையை குறித்து சொல்லும்போது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே, எபேசியர் 2:20, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல். அப்போ ஜீசஸ் கார்னர் ஸ்டோனு, பட் அஸ்திபாரம் வந்து ப்ராஃபட்டிக் அண்ட் அப்போஸ்டாலிக் மினிஸ்ட்ரி. அப்போ நம்ம ஃபவுண்டேஷன்லேயே ஒன்று வேண்டான்னு சொல்கிறது தப்பு. ஆமாம். அப்போ அதில்
வளர்ந்து வர ஊழியர்கள் கவனம் தனக்காக ஜெபிக்க ஒரு டீமை கட்டாயம் எழுப்பணும். நான் எல்லோரும் உற்சாகப்படுத்தாதான், உங்களுக்காக ஜெபிக்க ஒரு டீம் வைங்க, அவங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நல்லா அவங்க அந்த அபிஷேகத்தில் பெருக பெருக அந்த மன்றாட்டு ஜெபம் வர வர தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்த ஆண்டவர் ஆரம்பிச்சிருவார். அப்போ அழகாக கத்தர் வெளிப்படுத்தி நடத்துவார். ப்ராஃபட்டுங்கிற ஒரு அந்த 5 ஃபோல்டுலே ப்ராஃபட்டுன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஆமாம். பட் ஆனால் எல்லா விசுவாசிகளுமே தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு விரும்புகிறேன்னு பவுல் சொல்கிறாரு. அப்போ அந்த ப்ராஃபட்டிக் வாய்ஸ் நமக்கு கான்ஸ்டண்ட்டாக தேவை. ஸோ டெவலப்பிங் த ப்ராஃபட்டிக்னு ஒரு சப்ஜெக்ட் டீச் பண்ணுவாங்க ஜெசி. ஹியரிங் த வாய்ஸ் ஆஃப் காட். சரி. அப்புறம் டெவலப்பிங் த ப்ராஃபட்டிக் 3 நாள். இந்த மெசேஜ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களா? ரெக்கார்ட் பண்ண விட மாட்டாங்க. அதனால் இன்டர்செஷன் மட்டும் 4 மணி நேரம் 2009 பேசினது வீடியோ பண்ணி வச்சுருக்கிறோம். நான் வந்து மொழிபெயர்க்கிறேன். இப்போ போன வாரம் அதில் 2 செஷனை ஃப்ரெடி ஜோசப் அவருடைய டிசைபிள்ஷிப் குரூப்புக்கு போட்டு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சுனே அப்படின்னு சொன்னார். 4 மணி நேரம் இன்டர்செஷன்னு அவங்க 2009 பைபிள் காலேஜில் டீச் பண்ணது நான் மொழிபெயர்த்தது இருக்குது. ஸோ ஹியரிங் த வாய்ஸ் ஆஃப் காடு அது ஒரு 50-60 முறை டீச் பண்ணியிருப்பாங்க. டெவலப்பிங் த ப்ராஃபிட்டிக்கு. அப்புறம் ப்ரேயர் ஷீல்டு, ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிறது எவ்வளோ அவசியம், ப்ரேயர் ஷீல்டு அப்படின்னு அது ஒரு 2 நாள் எடுப்பாங்க. ப்ரேயர் ப்ரொடெக்ஷன் ஃபார் லீடர்ஸ் அது எடுப்பாங்க. ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் எல்லாமே அந்த க்ளோஸ் டு காட்ஸ் ஹார்ட் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் தான். ஒரு 5 சப்ஜெக்ட் அப்படி டீச் பண்ணுவாங்க. அதில் டெவலப்பிங் த ப்ராஃபிட்டிக்கும் பண்ணி அவங்கள வந்து இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ராஃபஸி சொல்லுவாங்க. நீ ஆண்டவர்கிட்ட கேளு, கேட்டு சொல்லு, அதை அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ அது மாதிரியும் ஹியரிங் த வாய்ஸ் ஆஃப் காட், டெவலப்பிங் த ப்ராஃபிட்டிக்கு இதெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் சர்ச் லைஃபுக்கு. இல்லை ரொம்ப அவசியமான ஒன்று இல்லை. ஒரு இதுனா இப்போ பவுலும் பர்னபாலாம் வந்து அந்தியோகியா சபையில் போதகர்களாகவும் தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். அப்போஸ்தலர் 13:1 வாசிக்கிறோம். தீர்க்கதரிசிகளாக இருந்தாங்க. அப்போ இன்றைக்கி சர்ச்சஸுக்குள்ளே டீச்சர்ஸ் அவசியம், தீர்க்கதரிசி அவசியம். எங்கே மிஸ் பண்ணுறோன்னா ஒன்லி மெசேஜ் தான் இருக்குது. பாஸ்டர்ஸ் வந்து காஸ்பல் மெசேஜ் மாதிரி கொடுத்துட்டு போகிறாங்களே தவிர டீச்சிங் இல்லாதான் சபை வந்து ஸ்ட்ராங்காக வளர மாட்டேங்குது. விசுவாசிகள் வந்து அப்படியே இருக்காங்களே தவிர சீஷராக மாற மாட்டேங்கிறாங்க, சபை வளர மாட்டேங்குது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பாஸ்டர்ஸ்களுக்கும் வரணும், இல்லை ஊழியத்தில் உள்ளவங்களுக்கு வரணும் இந்த டீச்சிங். இதெல்லாம் இதில் பெரிய ரோல் வந்து சர்ச் லீடர்ஸ்க்கு தான். சபை தலைவர் அவங்க கீழே தான் எல்லா காங்கிரிகேஷனும் இருக்கிறாங்க. ஆமாம். இவங்க கரெக்டாக அந்த ஓரியன்டேஷனில் போகலைன்னா வந்து மந்தையும் கரெக்டாக கைட் பண்ணப்படாது. ஸோ டெஃபினட்டாக நிறைய காரியங்களில் மாற்றம், ஷிஃப்ட், எழுப்புதல் நம்ம சொல்கிறோம். ஆனால் எழுப்புதலுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஆட்கள் சபைக்குள்ளே இருக்கிறாங்க. ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஆட்கள் இந்த ரெவலேஷனுக்குள்ளே இன்னும் வராமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் பெரிய டீப் கன்சர்ன் தான். ஆனால் சிஸ்டர் வந்து நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருக்கிறாங்க. கத்த தீர்க்கதரிசனத்தில் ஆண்டவர் பயன்படுத்தி இவங்க மற்ற இப்போ உங்கள் ஊழியத்தில் உள்ளவங்கள இந்த தீர்க்கதரிசன அபிஷேகத்துக்குள்ளால நடத்தியிருக்காங்களா? ஆமாம், நிறைய பேர் எங்கள் மினிஸ்ட்ரியிலேயே வந்து நிறைய ப்ராஃபிட்டிக் இன்டர்செஷன் பண்ணுறவங்களும் ப்ராஃபிட்டிக்காக இன்புட்டு கொடுக்குறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. மிஷன் ஃபீல்டில் இருக்கிறாங்க. எனக்கு வந்து அங்கே நான் போகும்பொழுது நான் இங்கே ஒன்று நினச்சிட்டு போவேன், அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அப்புறம் எனக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுவார். நிறைய காரியங்கள். இப்போ பீகாரில் எங்களுக்கு என்டையர் ஒர்க்கை லீட் பண்ணுற ஒரு தம்பி, மதுரை தம்பி தான், கார்த்திக்னு. ஹீ இஸ் அ ப்ராஃபிட்டிக் கிரேஸ் உள்ள ஒரு தம்பி. மிஷினரி ட்ரைனிங்னு ஒன்று நடத்தணும் ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி. அதில் ஜெசி டீச் பண்ணாங்க டெவலப்பிங் த ப்ராஃபிட்டிக்கு. ஸோ அவர் நல்ல ஒரு ப்ராஃபிட்டிக் இன்சைட் உள்ள ஒரு பர்சன். ஓகே, சரி. நீங்கள் வந்து இப்போ பீகார் அதெல்லாம் சொல்கிறீங்க. இப்போ உங்கள் ஊழியத்தை பற்றி உங்களுக்கு பாஸ்டர் கல்யாணகுமார் அப்படின்னு தெரியுமே தவிர நிறைய பேருக்கு என்ன மாதிரி ஊழியெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்றது தெரியறதில்லை. நீங்கள் சென்னையில் வந்து எப்போ சபை ஆரம்பிச்சிங்க? இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க? உங்கள் சபையுடைய தரிசன ஊழியங்கள் என்ன? 1998 சென்னைக்கு வந்த உடனே சென்னையில் சர்ச் ஆரம்பித்தோம்.
எந்த பகுதியில்? அதான் அதே இடத்துல ஆண்டு அவங்களுக்கு ராஜா அண்ணாமலைபுரம். ஓ, அவங்களுக்கு ஏற்கனவே வெளிப்படுத்தின இடம். அது எங்களுக்கு வெளிப்படுத்தின இடம்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஓகே. பாருங்க, ஆண்டருக்கு கிருபையா அதை கரெக்டாக கொண்டு வந்திருக்கிறார். ஸோ அங்கே தான் இருக்கிறோம். இப்போ அங்கே இருந்தாலும் எங்களுக்கு ப்ரைமரி பேர்டன் வந்து நார்த் இந்தியா, சபை இல்லாத கிராமம். ஆமாம். ஸோ இது வந்து நாங்கள் மெட்ராஸில் பேஸ் பண்ணி இருக்கணும்னு ஆண்டவர் நடத்துறதுனால சபை ஒன்றை நடத்த ஆரம்பித்தோம். பைபிள் ஸ்கூல் ஒன்று ஆரம்பித்தோம். இதில் இருந்து தான் ஆட்கள் எங்களுக்கு நிறைய பேர் மிஷினரியாக போயிருக்கிறாங்க. ஓகே, சரி. இல்லை பீகார் தானே உங்களுக்கு எப்படி நீ பர்டிகுலராக டிசைட் பண்ணீங்க? நல்ல ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க. 98 ஜூன் சிங்கப்பூர்லேருந்து திரும்பி வர்றோம் சென்னைக்கு. ஆனால் நான் இந்தியாவுக்கு வரப்போகிறோம். இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னால் வட இந்தியா தானே எங்களுக்கு பாரம். அதனால் ஒரு 3 வாரம் நார்த் இந்தியாவில் ஒரு பல ஸ்டேட்டை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு வருவோம். ஒரு ஸ்கவுட், ஒரு பார்க்குற மாதிரி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து 3 வாரம் மினிஸ்ட்ரியில் லீவு கொடுத்துட்டாங்க. ஒய்ஃப் வந்து ஒரு பைபிள் காலேஜில் வந்து ரிஜிஸ்ட்ராராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு லீவ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. பட் இது நம்மளுடைய டெஸ்டினி, இதுதான் நம்முடைய அழைப்பு. அதனால் வந்து வேலையை ரிசைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ரிசைன் பண்ணால் எங்களுக்கு அடுத்த 5 மாதம் 6 மாதம் எங்களோட சம்பளம் இருக்காது. பட் எங்களுக்கு டெஸ்டினி தான் முக்கியம்னு சொல்லிட்டு அதை ரிசைன் பண்ணிவிட்டு நாங்கள் 3 வாரம் நார்த் இந்தியா வந்தோம். பாம்பேயில் வந்து இறங்கிட்டு அப்புறம் கல்கட்டாவிலேருந்து எக்ஸிட் ஆகி பங்களாதேஷ் வழியாக போயிட்டு சிங்கப்பூர் திரும்பி போயிடும். சென்னைக்கு வரல. 3 வாரம் ஜனவரி 1998 மும்பை, மகாராஷ்டிரா, அப்புறம் யூபி, ஹரியானா, பஞ்சாபு, டெல்லி, அப்புறம் வெஸ்ட் பெங்கால், பீகார் ஒரு ரவுண்டு. நான் 7 இடத்துக்கு போகிறேன். எங்கே கர்த்தர் நடத்துகிறாருன்னு பார்த்துருவோம். 6 மாதம் கழிச்சு திரும்பி வரப்போகிறோம். அப்படியே எல்லா இடத்துக்கும் போகும்பொழுது பீகாரில் வந்து இது ஜனவரி மாதம் பயங்கர குளிர், கரண்ட்டு கிடையாது 80% இடத்துல. ஸோ இருள் கவி இருக்குது. ஆனால் இது வெறும் கரண்ட் இல்லாத ஒரு இருள் மட்டும் இல்லை, ஒரு ஆவிக்குரிய ஒரு இருள் இருக்கிறத தெரியுது. குளிர் தாங்க முடியல, அப்படி இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துல ஊழியம் செய்கிற ஒரு பிரதரு கேரளா, அவர் சொன்னார், நீ எங்களுக்கு வந்து உதவி செய். மகதோனியாவிலேருந்து பவுலுக்கு ஒரு தரிசனம் வந்தது போல் எனக்கு கிளியராக வந்து ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து உங்கள் ஊழியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண கைட் பண்ணுறேன்னு. அது எனக்கு ஒரு சின்ன லீடு மாதிரி இருந்துச்சு. முடிச்சுட்டு இது வந்து மிஷினரிகளுடைய கல்லறைன்னு சொல்லுவாங்க பீகாரை. ஆமாம், கிரேவியார்ட் ஆஃப் மிஷினரிஸ். ஸோ நாங்கள் பீகாரை விட்டுட்டு கிளம்பி கடைசியாக வெஸ்ட் பெங்காலுக்கு போகிறோம். கிளம்பி போகிற வழியில் கேஞ்சஸை கிராஸ் பண்ணுறோம். கேஞ்சஸில் சில டெட் பாடி, கங்கை நதியில் டெட் பாடி மிதக்கிறதையும் காட்டுறாங்க. ஃபராக்கா அப்படின்ற இடத்துல டெட் பாடி, கிரேவியார்டு, இப்படி தான் அந்த இதில் இருக்கும்போது கரெக்டாக நான் கேஞ்சஸை கிராஸ் பண்ணும்போது, அந்த ரிவரை கிராஸ் பண்ணும்பொழுது, அதே டைமில் என் தம்பி, என்னுடைய கடைசி தம்பி, சென்னையில் இருக்கிற தம்பி, எங்கள் அப்பா இருந்ததுக்கப்புறம் நான் தான் வீட்டில் தகப்பன் மாதிரி, எல்டர் பிரதர். ஸோ மேஜர் ஆக்சிடெண்ட்டு நான் அங்கே கிராஸ் பண்ணும்போது பெரிய ஹிப் டிஸ்லொகேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா ட்ரை பண்ணுறாங்க கான்டாக்ட் பண்ண. அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது. 1998 என்கிட்ட இல்லை. ஸோ நான் ஒய்எம்சியில் தங்குறேன்னு எப்படியோ தெரிஞ்சு ஒய்எம்சியை கான்டாக்ட் பண்ணி மார்னிங் டிவோஷனுக்காக நாங்கள் ஒரு 6 பேர் உட்காந்துருக்குறோம். எனக்கு நியூஸ் வருது. எந்த டைம்னு பார்த்தா கரெக்டாக நான் கேஞ்சஸை கிராஸ் பண்ணும்போது அதே டைம் நான் உடனே வந்து இங்கே டிவோஷனில் என் ஒய்ஃப் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் சொன்னேன், இந்த பிசாசுக்கு நான் வந்து பீகாரில் இந்த ரீஜனில் இருக்கிறது தான் அவனுக்கு இரிட்டேஷன்னா, இன்றைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன், பீகார் தான் நம்முடைய ஃபீல்டு. அதுதான் அவனுக்கு பிசாசுக்கு ரொம்ப எரிச்சல் வருதுன்னா அங்கே தான் இருக்கணும். என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தனை என்னுடைய தம்பியை தொட்டுட்டான். அதனால் ஐ எம் கோயிங் டு டூ இட். ஸோ அன்றைக்கி முடிவு பண்ணிவிட்டு நான் திரும்பி சிங்கப்பூர் போயிட்டேன். இங்கே தம்பிக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிடுங்கன்ட்டேன். நான் ஜூனில் வர்றதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து அவன் சிங்கப்பூர் யூஎஸ் போயிட்டான் வேலைக்கு, என் தம்பி. ஆனால் இந்த சர்ஜரி பண்ணது வந்து ஹீல் ஆகலை. ஓரளவுக்கு ஹீல் ஆகிடுச்சு. அங்கே போனதுக்கப்புறம் பயங்கரமாக அதை சீல் வச்சு பயங்கர பிரச்சனையாகிடுச்சு. அட்மிட் பண்ணிட்டாங்க. ஃபேமிலி மெம்பர் உடனே வாங்கன்றாங்க. நான் இந்தியாவுக்கு வந்து 2 வாரம் கூட ஆகலை, ஃபேமிலி மெம்பர் வாங்கன்றாங்க. அப்போ நான் அவசரமாக போக வேண்டிய சூழ்நிலை. கரெக்டாக அந்த டைமில் பீகாரில் பாட்னாவில் ஒரு கன்சல்டேஷன், முழு பீகாரை குறித்து ரிசர்ச் பண்ணி தகவலை சொல்ல போகிறாங்க. நான் அதுக்கு போகணும்னு கிளம்புறேன்.
எனக்கு யூஎஸ் வரணும்னு சொல்லிட்டு வருது. எனக்கு தெரியுது இது ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். நல்லா ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் அங்கே இன்னொரு ஆளை கொடுத்துட்டாரு பார்த்துக்கிறதுக்கு. நான் இந்த கன்சல்டேஷன் வந்துட்டேன். அப்போனா நான் வந்து இந்த பீகாரில் ஈடுபடுறதுக்கு பிசாசு போராடுறான், பயங்கரமாக ஃபேமிலியில் கையை வைக்கிறான். ஆனால் ஓவர் கம் பண்ணி வந்தோம். ஸோ தட் இஸ் த ரீசன். அங்கே இந்த பீகாருக்கு போகும்போது தான் இத்தனை 1000 வில்லேஜில் சர்ச் இல்லைன்னா அங்கே கணக்கு சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், நான் வந்து 3000 வில்லேஜ் எடுத்துக்கிறேன். அதுதான் இன்றைக்கு வரைக்கும் செஞ்சிட்ருக்கோம். ஸோ பீகார்னு குறிப்பாக நாங்கள் போனது வந்து பிகாஸ் ஆஃப் திஸ் தான். ஆண்டவர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடத்தி அந்த மாநிலத்தை குறித்து நீங்கள் விளங்கி கொள்ள முடியாத சூழ்நிலை மூலமாக ஆண்டவர் கைட் பண்ணியிருக்கிறார். ஆமாம். இப்போ பீகாரில் என்ன ஊழியம் செய்கிறீங்க? பீகாரில் 3000 வில்லேஜை ரீச் பண்ணணும் 2033க்குள்ளேங்கிறது கோல். அதில் இன்னைக்கு வரைக்கும் கடவுளுடைய கிருபையினால் 550க்கு மேலே சபையில்லாத கிராமங்கள் சரித்திரத்தில் அதில் ஆரம்பிச்சிட்டோம். ஸ்தோத்திரம். 300க்கும் மேற்பட்ட ஸ்டாஃபு இன்னைக்கு இருக்கிறாங்க. சமீப காலத்தில் இன்னொரு 12 ஆர்கனைசேஷனையும் சென்னையிலேருந்து எழுப்பி அவங்களையும் நாங்கள் செய்கிற மாதிரியே செய்ய வச்சுட்டோம். ஸோ இப்போ வந்து 3000ங்கிறது வந்து 7000 வில்லேஜ் ஆயிடுச்சு இவங்கெல்லாம் சேர்ந்து. ஓகே. ஸோ 2033க்குள்ளே 3000 சபையில்லாத கிராமத்தில் சபைகள் ஆரம்பிக்கணும். சர்ச் பிளான்டர்ஸ் கோர்ஸ் இருக்குது, ஸ்கூல் வச்சுருக்கிறோம். ஏன்னா ஸ்கூல் இருந்தால் தான் அந்த ரீஜனில் வந்து நம்ம வந்து நல்லா செய்ய முடியும் எதிர்ப்பு இல்லாமல். ஸோ ஆண்டோடைய கிருபையினால் ஊழியங்கள் நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்குது. இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பேண்டமிக்கு அப்புறம் இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ் எங்கள் மினிஸ்ட்ரி வந்து கிட்டத்தட்ட வந்து 200% வளர்ந்துருக்கு. இந்த என்னைக்கு என் ஒய்ஃப் சிக்கானாங்களோ அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த 5 இயர்ஸில் 5 to 6 இயர்ஸில் எங்கள் ஊழியம் 200% வளர்ந்துருக்கு. இந்த நெருக்கத்தின் வழியாக போகும்போது அதிகமாக தேவ பிரசன்னமும் வழிநடத்துதலும் இருக்க தான் செய்யுது. ஆமென், ஆமென். சங்கீதம் 23லனே ஒரு அருமையான ஒரு காரியம், மரண இருளின் பள்ளத்தாக்கு. ஆமாம் ஆமாம், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேசேஜ். சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இதில் வந்து ரொம்ப இலக்கண நடையில் பார்த்தா தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்போ யார்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கு. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி. அப்போ நான் பேசுகிற ஆள் முதல் நபர், நீங்கள் 2வது நபர், ஆண்டவர் 3rd person, அவரை பற்றி பேசுகிறேன். அப்படி தான் ஆரம்பிக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் 3rd person தான். என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அவன் தண்ணீர் இடங்களில் கொண்டு போய் விடுகிறார், 3வது நபர். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நியாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். இப்போ 3 வசனம் வந்து ஆண்டவர் 3rd personல இருக்கிறாரு இந்த சங்கீதத்தில். 4ஆம் வசனம் வரும்போது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், டிஃபிகல்ட் பார்த்து, பொல்லாப்புக்கு பயப்படேன், இது தனக்குள்ளே பேசுகிறாரு. ஆனால் டக்குன்னு என்ன பண்றாரு, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சடனா நெருக்கத்தில் 3வது நபராக இருக்கிறவர் 2வது நபராக வந்துட்டார். சம்டைம்ஸ் ரியலாக நெருக்கத்தின் வழியில் போகும் பொழுது அதை சரியாக நம்ம ஹேண்டில் பண்ண பழகிட்டோம்னா the richness of God's presence. நாங்கள் இந்த 1.5 வருஷமாக அதிகமாக நெருக்கத்தின் பாதையில் அதிகமாக தேவ பிரசன்னத்தை உணர முடியுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், அப்புறம் வந்து நீங்கள் சங்கீதம் 84 படிச்சிங்கன்னா அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், சங்கீதம் 84, 7, 8 அழுகையின் பள்ளத்தாக்கு, இது மரண இருளின் பள்ளத்தாக்கு. அப்புறம் நீங்கள் சங்கீதம் 138, 7 பார்த்தீங்கன்னா துன்பத்தின் நடுவில் நடந்தாலும், அப்போ துன்பத்தின் நடுவில் நடந்தாலும், அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அதை நீரூற்றாக்கி கொண்டார்கள். அப்போ நடந்தது நல்லதில்லை, ஆனால் அது நன்மைக்கு எதுவாக மாற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென், ஆமென். மரணமோ ஜீவனோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்காது. அந்த ரெவலேஷனில் நிற்கவும் ஆண்டவர் பலன் கொடுத்து நடத்துகிறார். ஸ்தோத்திரம். ஸோ ஊழிய பாதையில் இந்த லாஸ்ட் ஒரு
25 இயர்ஸில் எனக்கு கேட்டிங்கன்னா மரணம்னா என்னென்னு பார்த்துட்டோம், டெத்துனா என்னென்னு பார்த்துட்டோம், பர்சிக்யூஷன்னா என்னென்னு பார்த்துட்டோம், கிறிஸ்தவர் விரோதமாக இருக்கிற அமைப்புகள் மூலம் வருகிற எதிர்ப்பு பார்த்துட்டோம், போலீஸ் கேஸ் பார்த்துட்டோம், கூட இருக்கிறவங்க நமக்கு குழிப்பறிக்கிறதையும் பார்த்துட்டோம். அப்போ ஊழியத்தில் எல்லாத்துலேயும் கொண்டு வந்து தான் ஆண்டவர் ரெடி பண்ணி தான் பயன்படுத்துகிறாரு. ஸோ எங்களுக்கு வந்து 27 வருஷமாக எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன். ஸ்தோத்திரம். அடி உத அவர் சொல்கிறார்ல, என்ன இத்தனை அடி அடித்தாங்க, இத்தனை கப்பல் சேதம், பவுல் சொல்கிறது தான். நம்மளுக்கும் ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது, உங்களுக்குலாம் சொல்லவே வேண்டாம். ஸோ அதனால் ஊழியத்தில் வந்து ஒரு ஈஸி ரைடு இருக்கும், ஒரு ஸ்மூத் செயல் இருக்கும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. கர்த்தர் வந்து நம்மளை உடைச்சி தான் ஆண்டவர் உருவாக்கி தான். இல்லைனாலும் நம்மளுக்கும் வந்து அந்த பெயின்லாம் இல்லாமல் இருந்துச்சுனாலும் அரகன்ஸ் வந்துடும், ப்ரைடு வந்துடும். பவுல் அவ்வளோ பயன்படுத்தியும் கடைசியில் அவர் லைஃப்பில் ஒரு முள் எடுக்கலையே. ஆமாம், 1 கொரிந்தியர் 12 கிருபை போதும், என் கிருபை உனக்கு போதும். அப்போ கிருபையை சார்ந்தது. அப்புறம் சொல்கிறார், நான் பலவீனத்தில் மேன்மை பாராட்டுவேன்ட்டார். அப்படின்னா எனக்கு வந்து கிருபை தான் எனக்கு வேணும்ட்டார். அப்படி தான் நான் வந்து ஆண்டோடைய கிருபை அதிகமாக உணர்றேன், பிரசன்னத்தை அதிகமாக உணர்றேன், நட்பு நண்பர்கள் அதிகமாக இருக்கிறத பார்க்குறேன். ஜெஸ்ஸியுடைய டெத்து ஆக்சுவலாக brought more impact. ஆமென். அவங்க ஆக்சுவலாக அவங்கள பற்றி நிறைய பேர் தெரியாது, ஆனால் அவங்க மரித்த பிறகு தான் நிறைய பேருக்கு தெரியுது. ஸோ ஹர் டெத் ஹஸ் ஆக்சுவலி ஆபேல் மரித்தும் பேசுகிறான்ற மாதிரி இருக்குது. ஸோ பட் எனக்கு ஒரு ஃபேத்ஃபுல் ஒய்ஃபாக, ஒரு சப்போர்ட்டிவ் ஒய்ஃபாக, இன்டர்செசரி ஒய்ஃபாக, மினிஸ்ட்ரி பார்ட்னராக, நிறைய காரியத்தில் ஷி ஹஸ் பீன் அ ஹியூஜ் பிளஸ்ஸிங். அதனால் நான் வந்து 26 வருஷம் 29 வருஷம் ஆண்டவரே எனக்கு லைஃப் பார்ட்னராக நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி. ஏன் இன்னும் இத்தனை வருஷம் கொடுக்கலன்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் 29 வருஷம் ஒரு மிஷினரியை என் லைஃப் பார்ட்னராக கொடுத்தீங்க, எனக்கு தேங்க்யூன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா எல்லாமே இது கிடையாது, நித்தியம்தான் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கிறதுனால அந்த ஒரு ஆறுதல், அவங்கள பார்ப்போங்கிற நம்பிக்கை, அந்த காரியம் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி பார்க்குறது தெரியுமா தெரியாதா? ஆமாம், அது இப்போ வந்து நீங்கள் இது மாதிரி விசுவாசத்தில் பலம் அடைஞ்சு இதை அப்படி ஏற்றுக்கொள்கிறீங்க. பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்க, அவங்க எப்படி அது இப்போ? மகா வந்து பைபிள் காலேஜ் படிக்கிறான் சிங்கப்பூரில். நான் படித்த அதே பைபிள் காலேஜில் படிக்கிறான். என் ஒய்ஃப் ஒர்க் பண்ண அதே பைபிள் காலேஜில் படிக்கிறான். எங்களுடைய கிளாஸ்மேட்ஸ் தான் இன்றைக்கி அவளுக்கு வாதியார். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அங்கே படிக்கிறாள். அவளுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரேக் த்ரூ மெச்சூரிட்டி, அவளுக்கு வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ரொம்ப ஆண்டவரோட நெருங்கி இருக்கிற ஒரு இது, ஹியரிங் த வாய்ஸ் ஆஃப் காட், அந்த மாதிரி கருத்தில் அவளும் பழகி அப்படி வந்துட்டான். அவளுக்கும் கஷ்டம்தான், பெயின்ஃபுல் தான், அழுவக்கூடிய நேரங்கள் எல்லாம் இருக்குது. ஒரு 3 மாதம் பிரேக் எடுத்துட்டோம். ஒரு டேர்ம் வரமாட்டான்னு பைபிள் காலேஜில் சொல்லிட்டோம். அதையும் ஆக்சுவலாக அவங்க பிளான் பண்ணாங்க. ஜெஸ்ஸி அவளுக்கு வந்து இமோஷ்னலாக கஷ்டமாக இருக்கும், நீ பைபிள் காலேஜில் சொல்லி நான் இறந்ததுக்கப்புறம் அவளை ஒரு டேர்ம் போக விடாத, நீ கூட இரு, அதுக்கப்புறம் அனுப்புன்ட்டாங்க. அதை நாங்கள் அதே போல் செஞ்சோம். அது ரொம்ப நல்லதாக இருக்குது. லிட்ரலாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அவள் வந்து ஜினெட்டு அங்கே படிக்கிறா. எவ்ரி 3 months ஒன்ஸ் வருவாள். இப்போ இன்னொரு 2 வீக்ஸில் வருவாள். பையன் வந்து 12th படிக்கிறான், மே மாதம் முடிக்கிறான். அதுக்கப்புறம் காலேஜ். ஸோ அவன் நல்லா இருக்கிறான், ஆண்டவருக்குள்ளே இருக்கிறான், ரட்சிக்கப்பட்டிருக்கான், நல்லா பண்ணிருக்கான். ஆனால் ஒரு ஆவிக்குரிய ஒரு பெரிய ஒரு ஆண்டவரோட ஒரு என்கவுண்டரு மகளுக்கு இருக்கிற மாதிரி இன்னும் அவன் வரல. 17 வயசு வந்துடும், டீனேஜ் தானே. ஆமாம். ஆனால் ஆண்டவரை நேசிக்கிறான், நல்ல பைபிள் நாலேஜ் உண்டு, அதெல்லாம் இருக்குது. ஸோ கிருபையாக நடத்துகிறாரு. அம்மா கூட இருக்கிறாங்க, 84 years. உங்கள் அம்மா கூட என் கூட இருக்கிறாங்க. அவங்க 40 வயசாக இருக்கும்போது விடோ ஆகிட்டாங்க. எங்கள் அப்பா இறந்தது, அப்பா 47 வயசில். ஸோ ஆனால் அவங்களுடைய விசுவாசத்தை தான் எங்களுக்கெல்லாம், அவங்க கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட்லேருந்து வர்றது தான் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ அவங்க கூட இருக்கிறாங்க, அவங்க தான் சமைக்கிறாங்க, அவங்க தான் எங்களை பார்த்துக்கிறாங்க. இப்போ வீட்டில் இருக்கிறாங்க. நானும் என் பையன் அம்மா இருக்கிறோம். பட் ஸ்டாஃப் பக்கத்தில் தான் ஆஃபீஸு, 2 தம்பிமாருங்க, இதனால நான் கூட நிற்பாங்க. ஓகே. ஸோ அந்த ஊழிய அலுவலகம், அந்த ஆஃபீஸ் வந்து வீட்டு பக்கத்தில்? ஆமாம், ஒரு 2 buildings அவே தான். ஓகே ஓகே. அதில் அங்கே எவ்வளோ பேர் இருப்பாங்க? இங்கே சென்னையில் 20 ஸ்டாஃப் இருக்கிறோம். ஓகே.
ஓவரால் அக்ராஸ் த கண்ட்ரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 350-400 பேர்கிட்ட இருக்கும். அந்த மிஷினரிலாம் எல்லா மிஷினரி எல்லாம் சேர்த்து. அதிகமாக பீகார், ஒரிசா தான். டெல்லியில் இருக்குது, யூபியில் இருக்குது. மணிப்பூர் அடிக்கடி போயிட்டு வரேன். ஓகே. இப்போ இந்த ரிலீஃப் ஒர்க்குக்கு நாங்கள் தான் அதிகமாக போனோம். ஸோ அங்கேருந்து ஒரு 20 மிஷினரி குக்கி இன மக்கள் ரிலீஃப் கேம்ப்ல இருந்து ரெக்ரூட் பண்ணி யூத் கேம்ப் நடத்தி மிஷினரி சேலஞ்சு கொடுத்து டெல்லியில் கொண்டு போய் 1 மாதம் ட்ரைனிங் வச்சு எல்லாரும் எங்கள் பீகார் ஃபீல்டில் 20 குக்கி மிஷினரி இருக்காங்க. ஸோ நார்த் ஈஸ்டில் ஒரு ரிவைவல் வரணும்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ நார்த் ஈஸ்ட்க்கு அடிக்கடி போயிட்டு வரோம். அதான் அந்த எழுப்புதல் தேசம் முழுவதும் எழுப்புதல் பரவணும். அது தரிசனத்தோடு நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. தேசம் முழுவதும் போகிறீங்க. மெயினாக நார்த் இந்தியாவில் 2-3 ஸ்டேட்ஸை ரொம்ப நீங்கள் கவனம் செலுத்துகிறீங்க. பீகாரில் உங்களுக்கு எப்படி ஊழியங்கள் இருக்குது? அங்கே எதிர்ப்புகள் அப்படி எதுவும் இருக்குதா? பீகாரில் மிஷினரிகளுடைய கல்லறைன்னு சொல்லப்பட்டதாக இருந்தாலும் நான் இன்றைக்கு சொல்லுவேன் கிரேவியார்ட் ஆஃப் மிஷினரிஸ் தான் இருந்தது. டுடே இட் ஹஸ் பிகம் அ வின்யார்ட் ஃபார் மிஷன்ஸ். மிஷினரிகளுடைய கல்லறை தோட்டம் என்பது இன்றைக்கு தேவனுடைய திராட்சை தோட்டமாக மாறி இருக்குது. மிஷன் ஃபீல்டை அப்படி தான் பார்க்குறோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 வில்லேஜுக்கு உள்ளே போயிருப்போம். 550-600 கிராமத்தில் இப்போ சபைகள் ஆரம்பிச்சிருக்கிறோம். 27 வருஷமாக இருக்கிறோம். 2 தடவை வந்து லேசாக தட்டியிருக்கிறாங்க எங்களை. 2 தடவை எங்களை வந்து லோக்கல் டிவியில் போட்டு இந்த கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஆர்எஸ்எஸ்காரங்க ஒரு 4-5 தடவை வந்து எதிர்ப்பு கொடியை பிடிச்சி எங்களை பண்ணியிருக்கிறாங்க. ஸ்கூலில் வந்து விஜயதசமி கொண்டாடணும்னு ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை தவிர அதை விட பெரிய ஒரு உபத்திரவம் எங்களுக்கு வந்தது நிறைய கிராமங்களில். அப்படியே 20% 50% கிறிஸ்டியன்ஸு சபையே இல்லாத கிராமங்கள். 7 ஜெனரேஷன் லீடர்ஸ். நான் உருவாக்கின ஒருத்தர், அவர் உருவாக்கின ஒருத்தர். நான் உங்களுக்கு நிற்க வச்சு 7 ஜெனரேஷனை காட்ட முடியும். இவன் உருவாக்கி 2 தீமோத்தேயு 2:2 பவுல், நான் உனக்கு ஒப்புவித்தது நீ இன்னொருத்தனுக்கு ஒப்பு, உண்மை உள்ள மனுஷனுக்கு பிறனுக்கு ஒப்பி. 4 ஜெனரேஷனை பார்க்குறோம். நாங்கள் 7 ஜெனரேஷனை இப்பயே காட்ட முடியும். அதில் ஒரு பெரிய சந்தோஷம். வில்லேஜஸ் ஓப்பன் அப் ஆகுறது, மிரக்கிள்ஸு, ஹீலிங்ஸு, டெலிவரன்ஸு பவர்ஃபுல்லாக நடக்குது. 13 பைத்தியக்காரங்க 40 வருஷம் 30 வருஷம் ரோட்டில் பைத்தியமாக சுற்றிட்டு இருந்தாங்க தெரியுமா, அவங்க வந்து ஹீல் ஆகி நார்மல் ஆயிடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு அப்படியே 30-40 வில்லேஜ் ஓப்பன் அப் பண்ணியிருந்தது. ஸோ நல்ல ஒரு சீசனு. இப்போ நம்ம சாதாரணமாக சென்னையில் ஒன்றுக்கும் பிரயோஜனமான இல்லாத ஆட்களை நம்ம அங்கே கொண்டு போய் வில்லேஜில் போய் ஜெபம் பண்ணுன்னு சொன்னால் பேய் ஓடுது. ஆண்டவருக்கு வந்து ஒரு கை தேவைப்படுது, ஒரு கால் தேவைப்படுது, யாராவது ஒரு வாய் தேவைப்படுது. ஆண்டவர் ரெடியாக இருக்கிறார். வில்லேஜஸ் அப்படியே ஓப்பன் அப் ஆகுது. அறுவடை மிகுதி, ஆட்கள் கொஞ்சம். ரைட். இப்போ அந்த அரசாங்கம் இப்போவும் மறுபடியும் அந்த நிதிஷ்குமார் அங்கே அரசாங்கம் வந்திருக்குது. அவங்க பல வருஷமாக இருக்கிறாங்க. அவங்களால எதுவும் டிஸ்டர்பன்ஸ்? லல்லு பிரசாத் யாதவ்னால எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நிதிஷ்குமாரால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. கவர்மெண்ட்டால் பீகாரில் நாங்கள் இருந்த 27 வருஷத்தில் ஒரு பிரச்சனை கிடையாது. நமக்கு ஆண்டு கொடுத்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். தையல் பள்ளி, வயசானவங்களுக்கு முதியோர் கல்வி, அப்புறம் சில்ட்ரன்ஸ் கிளப்பு, ஹெல்த் கிளப்பு, அப்புறம் அந்த ரிலீஃப் டைமில் பயங்கரமாக பேண்டமிக் டைமில் சபை இல்லாத கிராமங்களுக்கு போய் ரிலீஃப் பண்ணோம். அதில் ஒரு 60 கிராமம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கரெக்டாக அந்த ஃபோக்கஸில் இருந்தோம்னா கர்த்தர் அனுகூலமான வாசல் ஏற்படுத்துறாரு, ஆட்களையும் தர்றாரு, ரிசோர்ஸஸையும் கொடுக்குறாரு. அவர் ஊழியம் கரெக்டாக செய்கிறாரு. பட் வந்து எதிர்ப்புகள் இருக்குது. பட் நம்ம வந்து அதை கரெக்டாக ஞானமாக பண்ணணும். அவ்வளோதான். அது இருக்கணும். இயேசுக்கே இருந்தது, பவுலுக்கு இருந்தது, எல்லா மிஷினரிகளுக்கும் இருந்தது, திருநெல்வேலியில் மிஷினரிஸாக வந்தவங்களுக்கும் இருந்த. ரிங்கல் தோபையை கொலை செய்யவே தேடினாங்க. எல்லாருமே அந்த பாதையில் கடந்து போனால் தான் நம்மளும் அந்த பாதையில் தான் போய் ஆகும். நமக்கு மிரட்டல், பயமுறுத்தல் இருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி ஞானமாக நற்கிரியைகளை செய்து மக்களுடைய மனதில் நல்ல விதைகளை விதைக்கும் போது நல்ல வழிகளை ஆண்டு தர. சாதாரணமாக ஒரு போர்வெல் ஒரு வில்லேஜில் வந்து அங்கே தண்ணி, அங்கே வந்து உப்பு பூமி, அதில் வந்து குடித்தா வந்து பல்லெல்லாம் இதாயிரும். அதனால் நம்ம ரொம்ப டீப்பாக நோண்டணும் அந்த அயன் ஓரை பீட் பண்ணுறதுக்கு. அப்புறம் வெள்ளம் டைம் ஃபுல்லாக வெள்ளம் வந்துடும்.
அதனால் வந்து நல்லா இவ்வளோ உயரமாக நம்ம போர்வெல்ல போடணும், உள்ள நீளமாக போடணும். இது வந்து எல்லாருக்கும் வசதி கிடையாது. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு சபை இல்லாத கிராமத்துக்கு போயிட்டு அந்த வில்லேஜ் ஹெட்மேனை கூப்பிட்டு, சார் உங்கள் ஊருக்கு நாங்கள் இந்த மாதிரி ஒரு வெல்லு போடலாமான்னு. எவ்வளோ ஆகும்? ஒன்றும் வேண்டாம், ஆனால் உங்கள் இடத்த கொடுங்க, ஊர் மக்களுக்கே தண்ணி வெள்ளத்து டைம்லையும் இருக்கும், நல்ல தண்ணி இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் எங்களை கை குப்பி உடக்கி கூப்பிட்றாரு. அவரை திறக்க வைக்கிறோம். அடுத்த முறை காஸ்பல் மீட்டிங் நாங்கள் போனால் அவர் தான் எங்களுக்கு ஹோஸ்ட்டு. ஜீசஸ் ஃபிலிம் போடுறோம் வேன் எடுத்துகிட்டு போயிட்டு, அப்புறம் காஸ்பல் மீட்டிங் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு ஊர் தலைவரே ஆதரவாக இருக்கிறதுனால, ஸோ அப்போ அந்த மாதிரி சில ப்ராக்டிக்கலாக அவங்க பிள்ளைங்க ஸ்கூலு, தையல் பள்ளி, அதான் நற்கிரியைகள். அப்போஸ்தலர் நடபடிகளில் பார்க்குறோம். இந்த எழுப்புதல் 3 காரியம்: ப்ரேயர், காஸ்பல், நற்கிரியைகள். இந்த 3 அப்போஸ்தலர் நடுவில் சொல்லுது. ஒவ்வொரு சபையும் ஊழியங்களையும் இந்த 3 கவனம் செலுத்தணும். நீ சொன்ன மாதிரி இந்த நற்கிரியைகள் மூலமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டாக்குது. ரொம்ப ப்ராக்டிக்கலாக நீங்கள் சொன்ன காரியங்கள் பிப்ளிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல். நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருந்தாலே நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. யார் வந்து உட்கார்ந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் நமக்கான வழிகளை திறந்து நமக்குன்னு வரைச்சி காத்து மகளை தந்துக்கிட்டே இருப்பார் அப்படின்னு. மிஷினரிகள் எல்லாருக்குமே நாங்கள் சொல்லிடுறோம், நீங்கள் வந்து உபத்திரவத்தின் பாதையில் போயிட்டு ஒருவேளை இரத்த சாட்சியாக மறிக்கிறதற்கு தேவன் உங்களை அழைத்தால் ஆயத்தமாக இருக்கணும், அதை சொல்லிடுறோம். ஆனால் நீங்களா போயிட்டு என்னை கொலை பண்ணுன்னு இருக்கிற மாதிரி வேலை செய்யாத. அவன் கொலை பண்ண பயப்படாத, கர்த்தர் 100 பேர் எழுப்பிடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துறதுனால யாரும் பயப்படலை, தைரியமாக செய்கிறோம். ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளோ உபத்திரவத்தை அவாய்ட் பண்ண முடியுமோ காம்ப்ரமைஸ் பண்ணாமல் கரெக்டாக பண்ணிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ப்ராக்டிக்கலாக நல்லா இருக்குது. இன்னும் அந்த மரணத்தை பற்றின சில காரியம் நம்ம சபை இதெல்லாம் நிறைய பேசிட்டோம். நான் சொன்னால அங்கேருந்து பார்த்தா நம்மளை தெரியுமா, இறந்து போனவங்க நம்மளை பார்க்க முடியுமா, இறந்து போன ஆத்மாவுடைய நிலைமை, அவங்களுடைய சோல் இப்போ எப்படி இருக்குது, இப்படி சில ஆவிக்குரிய காரியம் பைபிள் என்ன சொல்லுது அறிந்து கொள்ள நிறைய விரும்புவாங்க. இன்றைக்கி நம்ம டைம் ஆகிட்டு, நாளைக்கு அதை பற்றி ஃபைனலாக ஒரு முறை எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக பேசிட்டா மக்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும். அதனால் இந்த நாள்லேயும் நாங்கள் பேசின காரியங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம். நிறைய ஊழியக்காரங்க, தெய்வ மனிதர்கள், பாஸ்டர்மார்கள், சுவிசேஷிகள் எல்லாருக்கும் எங்களுடைய இந்த அனுபவங்கள் ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். முக்கியமாக இந்த நாளில் ஊழிய செய்கிறவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நீங்கள் தான் திடமானதாக இருக்கணும், பயப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் வந்து ஜெபிக்கிறக்கு ஒரு டீமை நல்லா ரைஸ் பண்ணி எழுப்பி உங்களோட இணைந்து ஜெபிக்கிற ஆட்களை நீங்கள் கட்டாயம் கண்டுபிடிக்கணும், எழுப்பணும். ஊழியத்தை தைரியமாக செய்யுங்க, ஞானமாக செய்யுங்க, ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனையின்படி செய்யுங்க. அப்போ ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்களுக்கு கூட இருக்கும். அதனால் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் சின்ன ஜெபக்குழு நடத்தினாலும் சரி, சிறுவர் ஒளி செய்தாலும் சரி, வாலிபர் ஒளி செய்தாலும் சரி, மிஷினரி ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, சபை நடத்தினாலும் சரி, நீங்கள் ரொம்ப முக்கியமான ஆண்டவருக்கு உங்களுக்காக இப்போ ஜெபிக்க போகிறோம். நீங்கள் பாடுகள் மத்தியில் கடந்து போய் கொண்டு இருக்கலாம். கர்த்தர் ஆறுதல் படுத்துவார், தைரியப்படுத்தி நடத்துவார். பாஸ்டர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். எல்லாருடைய கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உடைய கரத்தில் எங்கள் யாவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எஸ் லார்ட். எங்களை ஒரு முக்கியமான காலகட்டத்தில் சபையின் சரித்திரத்தில் வருகைக்கு முன்னதாக இருக்கிற ஒரு லாஸ்ட் ஆண்டவரே ஒரு டைம்ல எங்களை வைத்திருக்கிறேன், முகாந்திரத்தோடு வைத்திருக்கிறேன். விசுவாசிகளாக இருந்தாலும் ஊழியர்களாக இருந்தாலும் நாங்கள் ஆண்டவரே வாழுகிற காலத்தை அறிந்து செய்யப்பட வேண்டிய நிலுவையிலே உள்ள இறைப்பணியை நாங்கள் செய்வதற்கு கவனம் செலுத்தி பயப்படாமல், ஆனால் அதே நேரத்தில் ஞானத்தோடு நாங்கள் ஊழியங்களை செய்ய, கடைசி காலத்துல சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்படும் நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஆகவே அதற்கான கிருபைகளை வழி நடத்துதல் நீங்க கொடுப்பீங்க. அதை நாங்க பெற்று நாங்கள் எங்கள் ஓட்டத்தை சரியாக ஓட, பசுத்தவான்கள் ஓடின ஓட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கள் ஓட்டத்தை சரியாக ஓட, கவனமாக ஓட எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா ஊழியர்களையும் நீங்க என்கரேஜ் பண்ணதற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் இருக்கிற இடத்துல கனிகளை காண, ஊழியங்களை எஃபெக்டிவா செய்ய கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்தி இருக்கிறாரு, பலப்படுத்தி இருக்கிறார். நிறைய மனதில் எழும்பின கேள்விகளுக்கெல்லாம் ஆண்டவர் நிறைய பதில் கொடுத்திருக்கிறார். அதனால் சந்தோஷமாக இன்னும் ஜெபத்தில் உறுதியாக இருங்க. ஜெபிக்கிற மக்களை எழுப்புங்க.
தைரியமாக செய்யுங்க. பெரிய அறுவடை, இது அறுவடையின் காலம். இந்தியாவில் திரளான ஆத்துமாக்களை கர்த்தர் தருவார். நாளை தினத்தில் முக்கியமான சில காரியத்தை நம்ம பார்த்து பேசி முடிக்க போகிறோம். இதனுடைய தொடர்ச்சியை நாளை தினம் நம்ம ஃபைனலாக பேச போகிறோம். தவறாமல் பாருங்கள், உங்களுக்கு தெரிந்த மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதாக. ஆமேன்.